பாத்தீங்கன்னா கனடால மெஜாரிட்டி குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது இங்க கூட்டிட்டு வந்துட்டோம் இல்லையா. சோ அவங்களுக்கு வந்து பாதம் தரையில பட்டு நடக்கிற பழக்கமே கிடையாது. நிறைய நான் என்ன நோட்டீஸ் பண்றேன்னா அவங்களோட நடையே டிஃபரெண்டா இருக்கு கொஞ்சம். ஐம் வெரி சீரியஸ். இன் மை 16 years of IT career there hasn't been a single instant where I felt like I'm doing something worth the while. நிஜமா சொல்றேன் ரேகா, ரியலி அது வந்து ஒரு ஆர்டினரி பிளேஸே கிடையாது. ஹிமாலயாஸ் கதவுல டென்ட்டோட ஸ்கிரீன் திறந்துட்டு வெளியில வந்து பாக்குறேன். I saw the heaven, Rekha. I saw the heaven. Milky Way galaxy அப்படியே கண்ணு முன்னாடி. வித்யாலயா அப்படின்னா what I mean is we are here with a temple of knowledge. ஹேண்ட்லர் கோச்சிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறது அது ட்ரெயின் பண்ணுவோம், டைம் மேனேஜ்மெண்ட் ட்ரெயின் பண்ணுவோம், கான்ஃபிளிக் ரெசல்யூஷன் ட்ரெயின் பண்ணுவோம். நம்ம இதுவே எல்லாமே வந்து டான்ஸ்லயே we try to bring. Let us create human being who only see laughter and happiness and joy in things and everything. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நான் பாக்குறேன். இன்னைக்கு வந்து சூப்பரா ஒரு வித்யாலயா டான்ஸ் ஸ்பேஸ் ஃபவுண்டர் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி, அவங்க டான்ஸ் ஸ்கூல் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க. அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஹாய் வித்யா, how are you? Hi Rekha, I'm good. How are you? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, வித்யாலயா டான்ஸ் ஸ்பேஸ். ஸோ வித்யாலயா டான்ஸ் ஸ்பேஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய கதை இருக்கு, பெரிய கதை இருக்கு அதை பத்தி சொல்றதுக்கு. ஸோ ஐல் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் த நேம் இட் செல்ஃப். ஸோ ஜென்ரலி வந்து என் பேர் வித்யா. ஸோ எல்லாரும் கேட்பாங்க உங்க பேர்ல தான் வச்சிருக்கீங்களா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட இன்டென்ஷன் ஆஃப் வித்யாலயா டான்ஸ் ஸ்பேஸ் இங்க்குன்னு பேர் வைக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, வித்யா மீன்ஸ் நாலேஜ். So Vidyalaya அப்படின்னா yes, Vidya means knowledge. Okay. So Vidyalaya அப்படின்னா what I mean is we are here with a temple of knowledge. ஸோ இங்கே உள்ளே வந்தால் நம்ம கிட்ட இருந்து நாலேஜ் கற்றுக்காம வெளியில் போக முடியாது. ஸோ அந்த ஒரு பேசிக் கான்செப்ட் வச்சு தான், அதுதான் நம்மளோட இன்டென்ஷனும் கூட. எவ்வளோ தூரம் நாலேஜ் நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எல்லாத்துக்குமே இந்த ஏன்ஷியன்ட் ஆர்ட்ஸ் பற்றின நாலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வித்யாலயா டான்ஸ் ஸ்பேஸ் இங்க் அப்படின்னு பேர் வச்சோம். ஸோ தட்ஸ் த ஐடியா பிஹைண்ட் இட். ஸோ இது நம்ம வந்து ஒரு 2024 ஸ்டார்ட் பண்ணோம் இந்த டான்ஸ் ஸ்கூல்ஸ். ஆக்சுவலி ஜஸ்ட் ஆஸ் எக்ஸ்பெரிமெண்டலாக தான் ட்ரை பண்ணோம். இன்ஃபேக்ட் என்னோட பொண்ணுக்கு பரதநாட்டியம் சொல்லி தரலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் தான் பரதநாட்டியம் டிகிரி பண்ணேன். முடிச்சதுக்கு அப்புறம் when we came to Canada we were like சரி சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சும்மா போட்டேன். பார்த்தா அது ஜஸ்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இட்ஸ் லைக் என்ன சொல்றது, ஒரு காஸ்மிக் டிவைன் பிளெஸிங் மாதிரி ஆயிடுச்சு. சம்திங் தட் ஐ வாஸ் meant to do and I just startedங்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் கோயிங் ரியலி வெல். இட்ஸ் என்ன சொல்றது, it feels very satisfactory to be doing this job. So that's the yes. ஆக்சுவலி எங்க இந்த கனடா வந்தேன்னு சொன்னீங்களே, எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்தீங்க கனடா? ஓகே, ஸோ நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூர்ல. எஸ், எங்க பேரண்ட்ஸ் ஃபேமிலி வந்து ஆன்சிஸ்டர்ஸே கேரளால இருந்து மூவ் டு தமிழ்நாடு. ஸோ நாங்க மலையாளி ஃபேமிலி பட் கம்ப்ளீட்லி தமிழ். ஸோ வீட்டில் பேச கொண்டு நாங்க கொண்டாடுற பண்டிகை ஆகட்டும் எல்லாமே we are very much தமிழ் தென் மலையாளிஸ். ஸோ அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல தான் படித்தேன். ஐ டெட் பிஎஸ்ஜி காலேஜில் தான் நான் டிப்ளமா இன்ஜினியரிங் படித்தேன் ட்ரிபிளியில். முடிச்ச உடனே ஐ காட் பிளேஸ்ட் இன் டு காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன். ஸோ அப்போ சென்னைக்கு வந்தது தான் இந்த இயர் 2008. ஸோ சென்னைக்கு வந்துட்டு ஒரு 16 years நான் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன். ஐ வாஸ் சர்வீஸ் லெவல் மேனேஜர் அண்ட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் லீட் வென் ஐ லெஃப்ட் தி ஆர்கனைசேஷன். ஸோ நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு சென்னையில் அங்கேயே கல்யாணம் ஆகி செட்டிலும் ஆகிட்டோம். ஸோ ஐடி கம்பெனியில் தான் என் ஹஸ்பண்டையும் மீட் பண்ணேன். ஸோ தட்ஸ் ஹவ் வி காட் மேரிட். ஸோ என் ஹஸ்பண்ட் தமிழ். ஸோ மேரிட் அண்ட் செட்டில்ட் இன் சென்னை நாங்கள். அப்போ அதுக்கப்புறம் இந்த இயர் 2003 வி கைண்ட் ஆஃப் நிறைய சுச்சுவேஷன்ஸ் நடந்தது ஒர்க்லேயும் சரி. ஸோ இட் கைண்ட் ஆஃப் இக்னைட்டட் அ ஸ்பார்க். ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும், நமக்கு இப்படியே பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு ஐடி வேண்டாங்கிற ஒரு டெசிஷனுக்கு நான் வந்துட்டேன் டுவர்ட்ஸ் தி மிட். அது ஒரு பெரிய கதை. சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா தாராளமா கேட்கலாம். கண்டிப்பா. ஸோ ஜென்ரலாகவே ஐடியில் வந்து நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கலி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம்.
பட் இருந்தாலும் அந்த ஹியூமன் வேல்யூஸ்க்கான ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தேர் மே பி ஓ பீப்புள் ஹூ ஹேவ் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி, பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னாச்சு அப்படின்னா, என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு 2.5 3 வயசு அந்த மாதிரி இருக்கிற டைம்ல தேர் வாஸ் அ மைனர் ஆக்சிடென்ட். கொஞ்சம் கெட்டில்ல இருந்து சுடுதண்ணி கொட்டி கொஞ்சம் அவளுக்கு கால்ல நல்ல ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன் ஆகி ஷி ஹேட் டு கோ இன் டு சர்ஜரி. ஸோ ஆல் ஆஃப் தட் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் அப்போ. ஆமா ஏன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போனப்போ நான் ஆல்ரெடி லீவ்ல தான் இருந்தேன் அந்த பீரியட்ல, அண்ட் லீவ்ல இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ என் மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நீ லீவ்ல இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு லாகின் பண்ணி ஒரு ஒர்க் முடிச்சு கொடு அப்படின்ட்டு. ஸோ ஐ டெல் him ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் த ஜாப், பட் ஐ கான்ட் டூ இட் ரைட் நோ பிகாஸ் ஐ எம் இன் தி ஹாஸ்பிட்டல். ஏன்னா என் குழந்தை ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்கா. ஸோ அதுக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ஷுக் மீ அ லாட். ஐ ஃபெல்ட் லைக் சரி, ஒரு அடல்ட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது நீங்க லத்தார்ஜிக் பண்ணீங்கன்னா ஓகே, ஒரு குழந்தைக்கு முடியலன்னு சொல்றேன் அப்ப கூட எம்பத்தைஸ் பண்ண முடியல அப்படின்னா ஏன் அப்ப என்ன என்ன? சொன்னாங்க அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எனக்கும் குழந்தை இருக்கு, நான் வேலை பார்க்குறேன்ல, உங்களால பார்க்க முடியாதா? அதுதான் வந்து அவரோட கேள்வி. ஸோ ஓ மை என்னால காட் அது வந்து ஒத்துக்கவே முடியல. எப்படி உங்களுக்கு குழந்தை இருக்கு அப்படின்னா, இன்னொரு குழந்தைக்கு ஒண்ணு நடந்தது அப்படின்னா, நமக்கு அது எம்பத்தைஸ் ஆகணும்ல. அது ஆகாம அவங்க மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கக் கூடாதுங்கிறதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி நீ பண்ணு அப்படின்னு சொல்றது, அது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. அந்த பாயிண்ட்டுக்கு மேல வேலைய விடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, விடலான்னு முடிவே பண்ணிட்டேன். ஸோ ஓ வேலைய விடலான்னு டிசைட் பண்ணிட்டு தென் தட்ஸ் வென் ஐ குவிட், பேப்பர்லாம் போட்டேன். ஸோ அதுவுமே ரொம்ப ஒரு கில்ட் கான்ஷியஸ்லயே தான் இருக்கும். ஏன்னா அங்க வந்து எப்படி அப்படின்னா, ரொம்ப வேலைய தள்ளி விடுறது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஒரு 10 பேர் டீம்ல ஒரு 7 பேர் வேலை பார்க்கலன்னா, மீதி இருக்கிற 3 பேர் தான் 10 பேர் வேலை பார்க்கணும். ஓ ஓகே. ஸோ அந்த மாரி சினாரியோஸ் ரொம்ப நெறைய இருக்கும். ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஓகே. பட் நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு, நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கும்போது, அத நெக்லெக்ட் பண்ணிட்டு ஒரு 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு டெய்லி ஆஃபீஸ்ல கால்ஸ்ல உட்காந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, இட்ஸ் வெரி எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்தது. என் பொண்ண பார்த்துக்க முடியல, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்ட்டு இட் வாஸ் ரியலி ஹார்ட் ஃபார் மீ. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா விட்டுறலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வெக்கேஷன் முடிஞ்ச உடனே வந்து பேப்பர் போட்டு ஐ ஜஸ்ட் யூனோ குவிட் மை ஜாப். அதுக்கப்புறம் கூட ரொம்ப கன்வின்சிங் இருந்தது. வை டோன்ட் யூ திங்க் அபவுட் இட், எக்ஸ்ட்ரா ஹைக் தரோம் அப்படி இப்படி நிறைய டிஸ்கஷன் இருந்தது. பட் ஒரு ஒரு மனுஷனோட உயிருக்கே வேல்யூ கிடையாது அப்படின்னா தென் நான் அந்த காசு வச்சு என்ன பண்ண போறேன்? ஐம் நெவர் கோயிங் டு பி சாட்டிஸ்ஃபைட் வித் இட்ல. கரெக்ட் எனி விச் வேஸ் 16 வருஷத்துல எனக்கு ஒரு நாள் கூட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆனதே கிடையாது. ஓ மை காட் சீரியஸ்லி Serious. I'm very serious. In my 16 years of IT career, there hasn't been a single instant where I felt like I am doing something worth the while. தட்ஸ் So, பேட் definitely. So, I guess that's what kind of pushed me towards making that, major decision. I don't come from a well-off family or whatever. நம்ம இந்த மாசம் சம்பாதிச்சோம்னா தான் அடுத்த மாசம் வாடகை கட்ட புரியுது முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லயுமே கூட ஐ டிசைடட் வேலையே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணப்போ எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். It was like the cosmos was waiting for me to make that decision. வாவ் ரெண்டாவது வாரத்துல எனக்கு கனடா விசா கிடைச்சிருச்சு. கனடா ஸ்டடிக்கு எவ்ரிதிங் வாஸ் செட். லோன் வாவ் கிடைச்சிருச்சு. எவ்ரிதிங் வாஸ் செட் இன் ஜஸ்ட் 2 weeks. ம் இட்ஸ் லைக் மேஜிக்கல். நம்ம ஆல்ரெடி நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா என்னோட மைண்ட்ல இருந்தது கனடா மூவ் ஆகணும், இவென்ச்சுவலி ஒரு ஒர்க் பெர்மிட்டோ இல்ல பிஆர் வாங்கிட்டு கனடா மூவ் ஆகணும் அப்படிங்கிறது வாஸ் எங்க ஆஸ் அ ஃபேமிலி இட் செல்ஃப். எங்க 3 பேருக்குமே, எனக்கும் என் ஹஸ்பண்ட் குழந்தை, ஆல் ஆஃப் அஸ் வேர் திங்கிங் அபவுட் இட். பட் வி வர் லைக் சம்டே பிஆர் கிடைச்சிட்டு போகலாம் அப்படின்னு செலவு ஓகே பண்ணி ஸ்டடி பர்மிட்ல வந்து ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறது ஐடியாவே கிடையாது சுத்தமா. ம் பிகாஸ் பை தென் ஐ வாஸ் ஆல்ரெடி 35 years old. ஸோ ஓகே 35க்கு அப்புறம் உட்காந்து யாரு இப்போ அடிஷ்டலா இருக்கிறது அப்படின்ட்டுலாம் நம்ம இருந்தோம். பட் தென் இந்த டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் இட்ஸ் வாஸ் லைக் சோ இப்ப நீங்க இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இதை ட்ரை பண்ணீங்களா எஸ் ஓ டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணி 2 வீக்ஸ்ல எவ்ரிதிங் ஒர்க்ட் அவுட் எஸ் எவ்ரிதிங் வாவ் ஒர்க்ட் அவுட். ஆ எஸ், நான் பேப்பர் போட்டுட்டு நான் என்னோட ராமேஸ்வரம் எங்க அப்பாவோட லாஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் பண்றதுக்காக போயிருந்தோம்.
ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே மண்டே பேப்பர் போட்டேன். அதுக்கு அடுத்த 2வது ஃப்ரைடே என் கையில பேப்பர்ஸ் ரெடியா இருக்கு டு டிராவல். ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இது என்னோட நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சு ஃப்ளைட் ஏறி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்றது. அதுதான் நாங்க வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தது. குட் குட். ஸோ அந்த மாதிரி தான் வி எண்டட் அப் கமிங் டு கனடா ஃபார் ஸ்டடீஸ். ஆக்சுவலி நீங்க வந்து ஸ்டடி பர்மிட்ல வந்தீங்க. ஆமா. சோ நீங்க மட்டும் தனியா தான் வந்தீங்க ஃபர்ஸ்ட்? இல்ல, எங்க குடும்பத்தோட நாங்க வந்துட்டோம். 3 பேருமே சேர்ந்து ஒரே ட்ரிப்ல டுகெதர் வி கேம். ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஸோ ஸோ அதுதான் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு காஸ்மிக் சப்போர்ட் தான் நான் இதை சொல்லணும். ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு விசா. இன்னொரு டவுட். சரி, நீங்க விசா ஓகே, நீங்க வந்து பேப்பர் போட்டீங்க வந்தீங்க. ஓடக்கூடிய ஹஸ்பண்ட் அவரையும் போட சொல்லிட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் போட சொல்லிட்டீங்களா? எஸ். ஸோ நான் அவருக்கும் ஒர்க் விசா ரெடி பண்ணிட்டோம். என் குழந்தைக்கும் விசிட்டர் விசா எல்லாமே 3மே பக்காவா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கரெக்டா அந்த டைம் மேனேஜ் பண்ணி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அந்த பர்டிகுலர் பீரியட்ல. ஸோ அவங்களுக்கும் நோட்டீஸ் பீரியட் 3 months முடிஞ்சுது, எனக்கும் நோட்டீஸ் பீரியட் 3 months முடிஞ்சுது. இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட் வந்து நாங்க சாட்டர்டே ஈவினிங் ஃபிளைட் ஏறுறோம், ஃப்ரைடே ஈவினிங் வரைக்கும் வேலை பார்த்தாங்க. That was his last working day. அப்படியா? ஓகே. ஸோ அந்த மாதிரி முடிச்சுட்டு தான் நெக் டு நெக்கா முடிச்சு எல்லா லேப்டாப் எல்லாம் சரண்டர் பண்ணி அடுத்த நாள் அப்படியே பேக் தூக்கிட்டு கிளம்பி வந்தோம் நாங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, பேப்பர் போட்டு 2 weeks சொன்னீங்க, இப்ப பேப்பர் போட்டு 3 months? இல்ல, நோட்டீஸ் பீரியட் வந்து 3 months இருக்கும். பேப்பர் போட்டு 2 weeksக்குள்ள எனக்கு விசா அண்ட் காலேஜ் அட்மிஷன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே 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 ஓகே. ஓ சோ உங்க ஹஸ்பண்ட் 3 months கழிச்சு கரெக்டா எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா கிளம்பி இங்க வந்துட்டீங்க? கரெக்ட். எல்லாரும் சேர்ந்து லைக் ஒரே ஸ்ட்ரெச்ல நவம்பர்ல ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பை April 29th we were done. April 30th we took the flight, we landed here. Okay, which year? 24. Sorry, 2023. Oh, 2023. Okay, fine. Oh, 3 years, 3 years. Okay. 3 years successfully in Canada. Dance எப்போ? டான்ஸ் வந்து நான் 2024லயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டான்ஸ் ஸ்கூல். 2024 ஜான்வரியில ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐ யூஸ் டு கோ டு த கிளைண்ட்ஸ் பிளேஸ். அவங்க வீட்டுல போய் நம்ம ஊர்ல பழைய காலத்துல எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் physical location was unaffordable and we just came here and we barely know people, barely know anything இல்ல. So நீங்க எப்ப டான்ஸ் கத்துக்கிட்டீங்க? நான் வந்து ஒரு 6 வயசுல இருந்து டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். ஐ ஹேவ் ஓவர் 30 years. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு ஓவர் 30 years ஆஃப் பரதநாட்டியம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் நான் பிசைட்ஸ் பரதநாட்டியம் நான் வந்து சினிமேட்டிக் டவுன் சவுத் அண்ட் பாலிவுட் ரெண்டுமே ப்ரொஃபஷனலா கத்துருக்கேன். அண்ட் ஹிப்ஹாப், சால்சா அண்ட் ஜாஸ் 3மே வந்து ப்ரொஃபஷனலா கத்துருக்கேன். வாவ், ஓகே. இதெல்லாம் இந்தியால? எஸ். ஓ, ஓகே. I spent pretty much my entire teenage and my entire 20s in dancing and travel. அப்படின்னு சொல்லலாம். Interesting. Okay. So yeah, so that's okay. So 2024 ஆரம்பிச்சு லைக் போயிட்டே இருந்தீங்க. 2024ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் சொல்லி கொடுத்துட்டு வருவேன். பட் நம்ம ஊர் தெரியும்ல, சம்மர்லாம் போயிட்டு வந்துடலாம், வின்டர் ஆச்சுன்னா நம்ம கிட்ட கார் கூட கிடையாது. நம்ம கிட்ட கார் கூட கிடையாது, இப்ப கூட கார் கிடையாது நம்ம கிட்ட. சோ பேக் தென் பஸ்ல தான் போயிட்டு வரணும். சோ பஸ் எப்பேற்பட்ட வெதரா இருந்தாலும் நான் கிளம்பி போயிடுவேன். இதே மாதிரி காஸ்டியூம் போட்டு நான் ஆக்சுவலி இப்ப டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கேன். இதே மாதிரி டான்ஸ் யூனிஃபார்ம் போட்டு கீழே ஒரு 2 பேண்ட் மேல ஒரு 2 ஜாக்கெட் எல்லாம் போட்டு அப்படியே போவேன், வேற மாதிரி போவேன் ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு. போயிட்டு 1/2 hour 45 minutes வாட் எவர் த லென்த் ஆஃப் த கிளாஸஸ் அதை முடிச்சுட்டு மறுபடியும் பேக் ஹோம் அந்த மாதிரி திரும்பி கிளம்பி வருவேன். ஒரு செப்டம்பர் வரைக்கும் நம்ம ஜான்வரி டு செப்டம்பர் நம்ம அந்த மாதிரி பண்ணோம். ஸோ செப்டம்பருக்கு அப்புறம் அகெயின் வெரி ஃபார்ச்சுனேட்லி டிவைன் இன்டர்வென்ஷன்
என்னோட பொண்ணு வந்து டேக்வாண்டோல சேர்த்து விட்டுருந்தேன் என்னோட பொண்ணை. ஷி வாஸ் அரௌண்ட் 3.5 years old that time, Okay. almost 4. ஸோ டேக்வாண்டோல சேர்த்தப்போ அந்த டேக்வாண்டோல ஸ்கூல் ரன் பண்ற மாஸ்டர் வந்து அவங்க ஒரு லேடி மாஸ்டர், மாஸ்டர் எரின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தங்கமான ஒரு லேடி. சரியா? ஸோ அவங்களும் நானும் நல்லா பழகி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அப்புறம் அவங்களுக்கு தெரிய வந்தது தட் ஐ டீச் டான்ஸ், கத்துட்டு இருக்கேன், எனக்கு சொல்லி கொடுக்க தெரியும்லாம் சொன்னப்போ அவங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. மார்ச் கேம்ப் வருது, வை டோன்ட் யூ கம் அண்ட் டீச் த கிட்ஸ் டான்ஸ், சும்மா ஒரு மணி நேரத்துக்கு வாரத்துல Okay. 2 நாள். Mm. ஸோ அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணப்போ த மூமெண்ட் யூ டிசைட் டு பி அ டீச்சர், த டீச்சர் இன்ஸ்டிங் சம்ஹவ் கிக்ஸ் இன் மாதிரி அந்த மாதிரி ஆனப்போ அது ஒரு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எனக்கு. ஐ வாஸ் லைக், ஓ மை காட், இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கா இந்த உலகத்துல அப்படின்ட்டு. இட் வாஸ் லைக் எவ்வளோ அள்ளி கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணும்போது கிடைச்சது. அந்த பாயிண்ட்ல தான் நான் முடிவு பண்ணேன், ஓகே நம்ம ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம். இட் ஷுடன்ட் பி சம்திங் தட் சும்மா வந்து ஒரு ஜாலிக்கு 2 ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி சொல்லி தரோம் போயிட்டு வரோம் அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து நிஜமாலே நம்ம கொடுக்கணும், இது வி ஷுட் ஆஃபர் திஸ் டு தி ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் வந்து கிக்கின் ஆகி தென் அவங்களே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அவங்களோட ஸ்டுடியோலயே வந்து சாட்டர்டே சண்டேஸ் 2 நாள் ஒரு 1 hour ஸ்லாட் கொடுத்தாங்க. ஸோ இனிஷியலா ஒரு 2-3 months அவங்களோட லொகேஷன்ல இருந்து தான் நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்தது. தென் ஐ ஃபவுண்ட் another city building, so we had our own studio since then. ஸோ நம்மளோட ஓன் ஃபுல் டைம் ஸ்டுடியோ அப்பையில இருந்து. ஸோ நம்ம ஸ்டுடியோ ஃபுல் டைம் கிடைச்சதுனால வி எக்ஸ்பேண்டட் from பரதநாட்டியம் வி expanded to கர்நாடிக் மியூசிக். அதுக்கப்புறம் யோகா கிளாஸஸ் இன்க்ளூட் பண்ணோம். இப்போ வயலின் கிளாஸஸ் கூட இருக்கு. தென் வி ஆல்சோ டூ சம்மர் கேம்ப்ஸ், பிடி டே கேம்ப்ஸ், மார்ச் பிரேக் கேம்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆஸ் மச் அஸ் பாசிபிள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட பிரெயினுக்கு தேவையான அந்த ஃபீட் வந்து ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ஒரு பாசிட்டிவான ஒரு என்வாயன்மெண்ட்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப டீப்பா சிங்கின் ஆச்சு. ப்ராபப்ளி பிகாஸ் ஐ ஹாவ் மை ஓன் டாட்டர் ஹூஸ் இன் அ டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். அவளுக்கு இப்போ 6 வயசு ஆகுது. ஷீஸ் கோன் பி 7 soon. ஸோ இனிஷியலி ஐ கெஸ் ஷி வாஸ் கைண்ட் ஆஃப் அன் இன்ஸ்பிரேஷன். இனிஷியலி அவளுக்காக நான் ஆரம்பிச்சது. நவ் ஐ ஹாவ் over 30 kids. Now they're all my kids. Now I cannot see them separately from my own kid or other kids. So நம்ம எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து we focus on multiple aspects, not just dance steps மட்டும் சொல்லி தர்றதோட நிறுத்தக்கூடாது நம்ம அப்படின்னு. we train them in mentoring and coaching. சின்ன வயசுல இருந்தே எப்படி மென்டர் கோச்சிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறது அது ட்ரெயின் பண்ணுவோம். டைம் மேனேஜ்மெண்ட் ட்ரெயின் பண்ணுவோம். கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ட்ரெயின் பண்ணுவோம். நம்ம இதுவே எல்லாமே வந்து டான்ஸ்லயே வி ட்ரை டு பிரிங் த ட்ரெடிஷன் ஆஸ்பெக்ட். நான் இங்க கனடா வந்தப்போ மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் படிச்சேன், அப்புறம் பிசினஸ் படிச்சேன். அதுல நிறைய விஷயம் ஓப்பன் ஆச்சு நமக்கு. தெர் ஆர் சோ மெனி திங்ஸ். ஒரு 39 வயசுல தான் நான் இதை கத்துக்கிட்டு இதுதானா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே கிளியரான ஒரு பாத் அமைஞ்சிரும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்னோட மெயின் இன்டென்ஷன். ஸோ நம்மளோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் வைக்கும்போது நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்ணுவேன். டீன் ஸ்டூடெண்ட்ஸ், கிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லி தருவேன். ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அதாவது இந்த ஈவெண்ட்டை ஒரு ப்ராஜெக்டா எடுத்து உங்களோட டாஸ்க்கை நீங்க எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் நீட்டா அவங்களுக்கு சொல்லி தருவேன். தென் ஐ ட்ரெயின் தெம் ஆன் ஸ்டேஜ் பிரசன்ஸ். அதாவது ஸ்டேஜ்ல எப்படி அப்பியர் ஆகணும், வைக்கணும், எப்படி ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணணும், எப்படி ஒரு பிளசண்டா கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயம். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் தம் வித் லாட் ஆஃப் மோட்டர் ஸ்கில்ஸ் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். நம்ம ஊர்ல பார்த்தோம்னா கனடால மெஜாரிட்டி குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதே இங்க கூட்டிட்டு வந்துட்டோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பாதம் தரையில பட்டு நடக்கிற பழக்கமே கிடையாது. ஈவன் அதாவது நம்மளோட மேட் ஃப்ளோரிங் அப்புறம் வுடன் ஃப்ளோரிங்ல நடக்கிறதோட சரி, வெளியில அவுட்டோர்ல எல்லாம் போயிட்டு புல்லுலயே ஆகட்டும் இல்ல ஒரு தரையிலே ஆகட்டும் வெறும் காலை வச்சு நடக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கிறது இல்லை இல்லையா சின்ன குழந்தைங்களுக்கு. சோ அதனால நிறைய நான் என்ன நோட்டீஸ் பண்றேன்னா அவங்களோட நடையே டிஃப்ரெண்டா இருக்கு. கொஞ்சம் விரல் கொஞ்சம் உள் வாங்கி இருக்கு நட, ஏன்னா ஷூஸ்ல தான் இருக்காங்க மெஜாரிட்டி. சோ அவங்களோட நட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அனலைஸ் பண்ணி. எஸ் எஸ் நிறைய குழந்தைங்களுக்கு அந்த இது இருக்கு. ஏன்னா ஃபுல் டே ஷூஸ்ல இருக்காங்க இல்லையா? காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கூல்ல ஃபுல் டே ஷூஸ். வின்டர் ஆச்சு அப்படின்னா ஃபுல் அந்த 8 மாசம் ஃபுல்லி ஷூஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்.
அப்போ அவங்களோட அந்த கால் விரல் எல்லாம் வந்து ஃபுல்லா ஆல் த வே விரிஞ்சு எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபுல் இந்த டிப்பிட்டோ பண்ணி நடக்கிறது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சுத்தமா கிடையாது இந்த குழந்தைங்களுக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த லெக்ஸ்ல வந்து அந்த ஆர்ச் வர்றது கிடையாது, ஃபிளாட் ஃபுட்டட்னஸ் வருது, இல்லைன்னா உள்நோக்கி கால் பேலன்சிங், யூனோ லைக் உள்நோக்கி பேலன்ஸ் பண்றது. ஓகே. யூ பேலன்சிங் ஃப்ரம் தி அவுட்டர் இல்லையா, உள்நோக்கி பேலன்ஸ் ஆகுறது. ஓ. அதனால போஸ்டர் இஷ்யூஸ் வருது. ஸ்பைன் வந்து நேச்சுரலா சின்ன வயசுலயே வந்து கொஞ்சம் ஒரு பெண்ட்னஸ் வருது. இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், வெரி ஈஸி டு கரெக்ட் ஃப்ரம் அ ஆஹா. ஸ்மாலர் ஏஜ். ஸோ நாம வந்து குழந்தைங்களை பார்க்கும்போது அது எல்லாமே அட்டென்டிவா ஃபோக்கஸ் கொடுத்து எந்தெந்த குழந்தைங்களுக்கு எந்தெந்த மாதிரி அடிஷ்னல் சப்போர்ட் வேணும் அந்த போஸ்டர் கரெக்ஷனுக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்து பரதநாட்டியத்திலே நல்ல ஹெல்ப் பண்ணுவோம். ஓ. ஸோ ஐ ஹவ் விசிபிளி சீன். நான் சத்தியமா இதெல்லாம் வந்து தியரட்டிக்கல் நாலேஜ் தான் எனக்கு. ஆனா ஆஸ் அ டீச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம அந்த ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இட்ஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங் தெரியுமா ரேகா. இட்ஸ் என்ன சொல்றது, அது எவ்வளவு நல்லா கன்சியூம் பண்றாங்க தெரியுமா அந்த குழந்தைங்க. அப்படியா? குழந்தைங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது, எவ்வளவு இன்டெலிஜென்ட். அவங்க வந்து கற்பூரத்தோட ஃபாஸ்ட்பா, சீரியஸ்லி சொன்னோம்னா. ஒரு ம். சில என்னோட குழந்தைங்க வந்து ஒரு சில குழந்தைங்க ஒரு நம்ம கூட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயே கண்டினியூஸா டிராவல் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு பாட்டு போட்டேன் அப்படின்னா நான் யோசிப்பேன் என்ன ஸ்டெப் போடலான்னு, எனக்கு முன்னாடி அவங்க ஸ்டெப்போட நிப்பாங்க. வி ஷுட் டூ திஸ், வி ஷுட் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எம்பவர்மெண்ட் வரணும் இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு. ஸ்டேஜ் ஏறி ஏறி அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம டெவலப் பண்ணும்போது நாளை பின்ன வந்து அவங்க பெருசாகி அந்த அடலசன்ட் ஏஜ் எல்லாம் கிராஸ் பண்ணும்போது நேச்சுரலா கிரியேட் ஆகுற ஒரு என்ன சொல்றது, ஒரு எமோஷனல் டெர்மாயில் வந்து அவங்க நல்லாவே ஹேண்டில் பண்ண முடியுது. நல்ல ஒரு ரெசிலியன்ஸ் டெவலப் ஆயிடுது. நான் பார்த்திருக்கேன் டீன் குழந்தைங்க எல்லாம் வந்திருக்காங்க, கோகார குழந்தைங்க, சரியா கோபமா வருங்க கிளாஸ்க்கு. ம். ஒரு 3 மாசத்துல அவங்க முகமே மாறிடுச்சு. ஐயோ. நேச்சுரலா பிளசண்டா ஒரு சிரிப்பான ஒரு முகமா மாறிடுச்சு. சோ எல்லாம் ஏன் சிப்ளிங் அப்படி எல்லாம் இருக்கும். இருந்தாங்க? ஓவர் ஸ்ட்ரெஸ்டா இருந்தாங்களா? எப்படி, இருக்கலாம், எதுக்காக அந்த வாய்ப்பு மாதிரி? இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் நோட்டீஸ் பண்றது என்னன்னா ஒரு சர்டன் ஏஜ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா நிறைய கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி விட்டுறாங்க பேரண்ட்ஸ், விச் இஸ் அ குட் ம். திங். டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாகும், லேர்னிங் ஜாஸ்தி இருக்கும், விச் இஸ் அ குட் திங். பட் குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே முழுசா உள்ள போகாது, எல்லாமே வந்து ஹாஃப் குக்டா ஓ, இருக்கிறதுனால அப்படி. அவங்களுக்கு எனக்கு தெரியுங்கிற ஒரு ஃபீலிங் வராம எனக்கு தெரியலங்கிற ஒரு ஃபீலிங்ல அவங்க ஒரு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டு. அப்புறம் ஜென்ரலாவே அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் வருது இல்லையா அந்த பர்டிகுலர் ஏஜ்ல. அப்போ நேச்சுரலாவே அவங்க பிரெயின் நியூரன்ஸ் ஆர் ஸ்டில் வெயிட்டிங் டு கனெக்ட், ஸ்டில் வெயிட்டிங் டு எக்ஸ்பேண்டுங்கும் போது ஒரு எமோஷனல் டெர்மாயில்ல தான் இருப்பாங்க அவங்க, சும்மாவே அப்படிதான் இருப்பாங்க. சோ அதுல சிப்ளிங்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், அடிதடி தான் வீட்டுல. ஐயோ. ஒரு நல்ல அம்மாவோட அப்பாவோட சண்டை போட்டே கிளாஸ்க்கு வரும். நான் நல்லா பார்த்திருக்கேன் அந்த குழந்தைங்களெல்லாம். ஒரு ஓ. 3 மாசத்துல பார்த்தா அப்பா அம்மாவோட கையை ஆட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா வருதுங்க. சோ ஓ. இட்ஸ் தட், என்ன சொல்றது, அந்த காலு ஸ்டாம்ப் எல்லாம் பண்ணி நம்ம ஆடும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த அக்ரெசிவ் எனர்ஜிஸ் நேச்சுரலா ஒரு ஆஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் இட் கோஸ் அவே. ஓ. அண்ட் அந்த 1.5 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் நம்ம அந்த டான்ஸ்ல ஃபோக்கஸ்டா இருக்கும்போது எனக்கு என் உடம்பு, எனக்கு என்னோட நடனம், இது ரெண்டத்தை தவிர வேற எங்கேயுமே என் மைண்ட் இருக்காது. தட் இஸ் லைக் மெடிடேஷன் இல்லையா. ஓ. So you're focusing your whole energy into one place and you're putting your body in a position where it hurts like hell. So நம்மளால இத மீறி அடுத்த லெவல்ல தேவையில்லாத தாட் ப்ராசஸ்க்கு நம்ம போகவே மாட்டோம். அந்த மெடிடேட்டிவ்னஸ் நமக்குள்ள எப்போ இனிஷியேட் ஆக ஆரம்பிக்குதோ அப்ப நேச்சுரலி நம்மளையே அறியாம நம்மளோட முகம் அமைப்பு ஆகட்டும், நம்மளோட த வே வி ஸ்பீக், த வே வி வாக், எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேஞ்ச் வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதுதான் விஷுவலி நான் பார்க்குறேன் இந்த குழந்தைங்க கிட்ட. தட்ஸ் லைக் ஒரு சில நேரம்லாம் எனக்கு அப்படியே அசந்து போயிருக்கேன் நான். இன்னும் இவ்வளோ மகத்துவமான ஒரு விஷயமா பரதநாட்டியம் ஆகுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் பீன் லைக் தட். ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. டெஃபினெட்லி. சரி, ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்க உங்க டான்ஸ் கிளாஸ்ல ஏதாவது நல்ல ஃபன்னி மூமெண்ட் ஏதாவது நடந்திருக்கா? நிறைய நடக்கும், சரியா, நிறைய நடக்கும். நம்ம ஐ ஆக்சுவலி ஸ்பெஷலைஸ் இன் டீச்சிங் ரியலி யங் சில்ட்ரன். ஜென்ரலா எல்லா ஸ்கூல்ஸ்லுமே வந்து இந்தியாலுமே சரி ஒரு 7 வயசு இல்லைன்னா 9 வயசு தாண்டினா தான் என்ரோலே பண்ணுவாங்க. நம்ம கிட்ட வந்து 2.5 வயசுல இருந்து ஸ்டூடெண்ட் இருக்கு. எஸ், 2.5 வயசுல எப்படிப்பா கத்துப்பாங்க? அதுதான் நானுமே நினைச்சேன் until I started with the first 2.5 year old child.
சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ் நான் சொல்லி தருவேன். தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அசம்யுக்த ஹஸ்தாஸ் விச் ஆர் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ். அதாவது கையில வந்து ஒரு ஒரு ஜெஸ்டருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு. நடனம் பண்ணும்போது நம்ம காமிக்கணும் இல்லையா, மீனிங்ஸ் காமிக்கிறதுக்கு பூனா இப்படி காமிக்கணும், வண்டுனா இப்படி காமிக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஹேண்ட் ஜெஸ்டர் இருக்கு இல்லையா. சான்ஸ்கிரிட் ஸ்லோகா அது. அதுல வந்து 28 சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் இருக்கு சான்ஸ்கிரிட்ல. 2.5 வயசு 2.25 வயசு குழந்தை ஒரே ஒரு மாச ட்ரைனிங்ல உச்சரிப்பு அவ்வளவு தெளிவா உச்சரிக்கும் அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகா. நான் ஐ எம் நாட் ஈவன் ஜோக்கிங், நிஜமாலே எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு அந்த மாதிரி. தெளிவா உச்சரிப்பா. பிசிக்கலி அவங்களோட மூவ்மெண்ட் வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒரு 4 வயசு கிராஸ் ஆனாதான் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்களால பண்ணவே முடியும். ஏன்னா அந்த ரைட் லெஃப்ட் வந்து மாறி மாறி வரும், கீழே வேற மாதிரி போகும், மேல கை வேற மாதிரி போகும். அதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அந்த வயசுக்கு ஏஜ் அப்ரோப்ரியேட்டா விஷயம் தான் சொல்லி கொடுப்பேன் அவங்களுக்கு. எந்த ஸ்டெப்ஸ் அவங்களால முடியுமோ அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன். மீதி வந்து நம்ம தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டு போவோம். லைக் யூனோ கெட்டிங் தம் யூஸ் டு ஸ்லோகாஸ், தாளம் போட சொல்லி தருவேன். பெரிய குழந்தைங்க ஆடும்போது என் கூட அந்த சின்ன குழந்தைங்க உட்காந்து என்னோட தட்டுக்களி இருக்கு இல்லையா, அது கொடுத்துருவேன் கையில, தாளம் போட அப்படின்னு தாளம் போட சொல்லுவேன். அவ்வளவு அழகா தாளம் போடுங்க. கரெக்டா ஸ்பேஸ் பண்ணி கரெக்டா நீட்டா தாளம் போடுங்க. சொல்கட்டு சொல்லும், அதாவது தக்க தீமி தக்க ஜனு அப்படின்னு சொல்லணும்னா அது ஒரு சொல்கட்டு இல்லையா. இந்த மாதிரி சொல்கட்டு சொல்லு அப்படின்னா அது பாட்டுல உட்காந்து சொல்லிட்டே தாளம் போடும். பெரிய குழந்தைங்க டான்ஸ் ஆடுங்க. சோ இதெல்லாம் வந்து நான் பிளானே பண்ணல. இந்த மாதிரி நடக்குங்கிறதுலாம் எனக்கே தெரியாது. நம்ம வந்து ஒரு முயற்சி தான் எடுக்கிறோம், சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு அடல்ட்டுக்கு நான் எப்படி சொல்லி தருவேனோ அதே மாதிரிதான் ஒரு குழந்தைக்கும் சொல்லி தருவேன். அதே லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ல அந்த குழந்தையும் புரிஞ்சுக்கும். இது வந்து இட்ஸ் அ மிரக்கிளா இல்ல நம்ம அவ்வளோ அன்னவேரா சரௌண்டிங்க பத்தி அவ்வளோ அன்னவேரா நம்ம இருந்திருக்கோமா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் தீஸ் ஆர் ஆல் லைக் யூனோ ஸ்மால் பியூட்டிஃபுல் இன்ஸ்டன்சஸ் தட் கீப் மீ செரிஷ்ட். அண்ட் டு சே ஃபன்னி பார்ட், அந்த குழந்தைங்க என்ன பண்ணுன்னா, ஒரு குட்டி பாப்பா இருந்தா அவருக்கு வந்து குழந்தை வாடா டான்ஸ் ஆடலன்னா நோ அப்படின்ட்டு ஓடிடும். சரி, ஆடவே ஆடாது. ஆனா நம்ம சும்மா மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தர்றது ஒரு ஓரமா நின்று குரு குரு குருன்னு பாத்துக்கிட்டே இருக்கோம். சரியா, பாத்துட்டு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அது பாட்டுல ஸ்டைலா வரும், ஆடி காமிச்சிட்டு போயிடும். மேடமுக்கு வந்து அவங்கவுங்க டேர்ம்ஸ்ல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு யூனிக் டைப். சரியா, நம்ம ஏதாவது ஒரு உட்கார்ந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா இது என்ன ஃப்ராக் ஜம்ப் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் தவளை மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஸ்பான்டேனியஸா இருக்குங்க அந்த குழந்தைங்க. அப்புறம் நான் வந்து ஏதாவது கதை சொல்றேன் அப்படின்னா படுத்துருவாங்க. இப்படி ஸ்ரீரங்கநாதன் மாதிரி கீழே படுத்துருங்க, படுத்துட்டு நல்லா கதை கேட்குங்க உட்காந்து. அவங்க பண்றத பாக்குறதுக்கு நமக்கு பயங்கர என்ன சொல்றது, பயங்கர என்டர்டெயின்மெண்டா இருக்கும், ஜாலியா இருக்கும். நமக்கு தோணும் நம்ம சின்ன வயசுல டீச்சரை பார்த்தா தொட நடுங்குவோம் இல்ல. நம்ம வந்து நோங்கிற வார்த்தை வாயில வரவே வராது. இப்ப இருக்கிற குழந்தைங்களாம் அப்படி இல்லல்ல, ரொம்ப தைரியமா இருக்கிறாங்க. ஆமா, அவங்க அது வந்து நல்ல விஷயமும் கூட தான். ஏன்னா அவங்களால ஓப்பன்லி அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாங்க, விச் இஸ் அ குட் திங். பட் ஆஸ் அ டீச்சர் ஐ ஃபீல் தட் நம்ம வந்து அவங்கள மோல்ட் கைடு பண்ணணும், அது அந்த பேலன்ஸ் கொண்டு வரணும். நோ ஷுடன்ட் பி சம்திங் தட் அவுட் ஆஃப் கேர்லெஸ்னஸ் சொல்ற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. நோ ஷுட் பி சம்திங் தட் தே சே வென் தே டோன்ட் ரியலி நீட் இட். அதுக்கான அந்த டிஃபரன்ஸ் அவங்களுக்கு புரியணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கு. நம்ம அதுக்கான முயற்சியும் கொஞ்சம் கொஞ்சம் பண்றோம். என்ன சொல்றது, 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் 2 ஸ்டெப்ஸ் பேக்வர்ட் அந்த மாதிரி. ரொம்ப பொறுமை வேணும்ல. ஆனா கண்டிப்பா வேணும், கண்டிப்பா பொறுமையோட. நான் வந்து பொறுமைங்கிறதோட நான் ஐ எம் நாட் அ ரியாக்டிவ் பர்சன். ஒரு விஷயம் நடந்ததுன்னா நான் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டேன். அதனால I will be able to hold on to the calm for a longer period. So and குழந்தைங்க I don't know, எனக்கு அதுங்களை பார்த்தா கோவமே வராது, ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நீங்க என்னைக்காவது கிருஷ்ண வாட்டர்லூ சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்ம ஸ்டுடியோக்கு வரணும். I will show you in one of our classes. சோ நீங்க விழுந்து விழுந்து சிரிச்சு லாஃப்டர் தெரப்பி முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவீங்க. சோ அந்த மாதிரி வந்து என்னோட நான் ஆக்சுவலா நான் ஷூட்லாம் எடுத்தேன்னா நான் என்னோட இன்னொரு சேனலுக்கு போடலாம், ரேகாஸ் வாழ்க்கையில போடலாம். கண்டிப்பா வாங்க, யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். இங்க இருந்து எவ்வளவு தூரம் தெரியல வாட்டர்லூ.
எனக்கு ஆக்சுவலி ஐ ஆல்வேஸ் ஹாவ் ஒன் கொஸ்டின். என்னன்னா, பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே விட்டாங்கன்னா குண்டாயிடுவாங்களா? நாட் ரியலி. சி அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட உடல்வாக பொறுத்து தான், டு பி வெரி ஆனஸ்ட். சி நானும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்த பீரியட், அப்புறம் ஒரு ப்ரெக்னென்சி டு குழந்தைக்கு ஒரு 2.5 வயசு இருக்கிற வரைக்கும் சுத்தமாக டான்ஸ் கிடையவே கிடையாது. யோகா அப்பப்போ பண்ணுவேன், பட் டான்சிங் சுத்தமாக கிடையாது. அப்போ பிகாஸ் ஆஃப் சைல்டு பர்த் அந்த டைம்க்கு நேச்சுரலாக வர வேண்டிய வெயிட் தான் எனக்கு போட்டுது. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் பீரியட் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நேச்சுரலி இந்த பாடி கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும்ல. அந்த டைம்ல எனக்கு அப்படியே முன்னாடி இருந்ததோட ஜாஸ்தி அப்படியே இழைச்சிட்டு போயிடுச்சு. பரதநாட்டியம் வாஸ் ஜஸ்ட் அ லிட்டில் பிட் ஹெல்ப்ஃபுல் இன் கெட்டிங் மீ லிட்டில் பிட் ஃபிட்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர். பட் விட்டுட்டா எல்லாருக்கும் வெயிட் போடும்னு சொல்ல முடியாது. இட்ஸ் டிபெண்ட்ஸ். நான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலா. ரொம்ப வருஷமா இது எனக்கு ரொம்ப நாளா கேள்வி. சரி, இப்ப நீங்க பரதநாட்டியம் டீச்சர்லாம் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுலாம் சொல்லிட்டு கேட்டேன். பரதநாட்டியம் விட்டு உடனே குண்டாயிடுவாங்க, கண்டினியூஸா ஆடிட்டே இருக்கணும் அப்படின்வாங்க. ஐ திங்க் அது வந்து நாட் ஒன்லி ஃபார் பரதநாட்டியம், இந்த டான்சர்ஸ் யாரா இருந்தாலும் எந்த பிசிக்கல் எல்லா ஆக்டிவிட்டியும். எக்ஸாக்ட்லி. நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி தேர் மேபி ஒன் கான்செப்ட். சி இப்போ வந்து டான்ஸ் நம்ம பண்ணும்போது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் நமக்கு நேச்சுரலாகவே ஜென்ரேட் ஆகும் இல்லையா? ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், ஜிம் எதுவாக இருந்தாலும் டான்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூடி எக்ஸ்ட்ரா ஆகும், எஸ்பெஷலி பரதநாட்டியம். ஏன்னா நம்மளோட பாடி ஷேப் வந்து ஜியாமெட்ரிக்கலாக இருக்கு. எப்போ நம்ம பாடி ஷேப்பை ஜியாமெட்ரிக்காக வைக்கிறோமோ நம்மளோட எனர்ஜி சேனல்ஸ் வந்து ஃபுல்லி ஓப்பனாக இருக்கும். தட் மீன்ஸ் தட் all those subtle energies will flow naturally very easily in our body. நமக்கு எல்லா டைமும் ரியலைஸ் ஆகாது, பட் தீஸ் ஆர் எனர்ஜிஸ் தட்ஸ் ஆல்வேஸ் தேர் இன் த பாடி. அதோட ஃப்ளோ வந்து ரொம்ப நேச்சுரலி இருக்கும். ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் பர்சன்டேஜ். வெரி வெரி ஓகே. அப்படியே ஆச்சுனாலுமே வந்து மொமெண்ட்ரி ஏதாவது ஒரு தாங்க முடியாத ஒரு சம்பவம் ஏதாவது நடந்தது, மொமெண்ட்ரி இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா தே வில் ஸ்டில் ஹாவ் த ரெசிலியன்ஸ் டு கோ ஹெட். நம்ம அதை தாண்டி போகிறதுக்கான ரெசிலியன்ஸ் நேச்சுரலாகவே நம்ம பிரெயின்ஸ் வந்து அந்த ஹார்மோன்ஸ் கிரியேட் பண்ணிடும். ஓகே, ஏன்னா லைக் ஐ செட் இட்ஸ் பிரிட்டி மச் லைக் மெடிடேஷன் இன் மோஷன் இல்லையா? நமக்கு நம்மளோட அந்த ஒரு ஃபோக்கஸை தவிர வேற எங்கேயுமே நம்ம மைண்ட் இருக்காது, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது வேற எதை பற்றியுமே. ஸோ அதை வந்து விடும்போது ஒரு 3 months 6 monthsக்கு அப்புறம் நம்மளோட பாடி அந்த கண்டியூசிவ்னஸ்லேருந்து வேர் ஆஃப் ஆகிடும் இல்லையா? வேர் யுவர் பாடி இஸ் இன் அ பர்டிகுலர் பொசிஷன் வேர் இட்ஸ் ஏபிள் டு கண்டக்ட் ஆல் தி எனர்ஜிஸ் ஃப்ளாலெஸ்லி. இப்போ நம்ம அதை நிறுத்தும் போது இனர்ஷியா செட்டன் ஆகுது பாடியில், கொஞ்சம் கொஞ்சமாக இனர்ஷியா செட்டன் ஆகுது. அண்ட் ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாகுது, மொபிலிட்டி கம்மியாகுது. அப்படிங்கும்போது நேச்சுரலி பிரெயின் ஆல்சோ கெட்ஸ் இனர்ஷியா. அப்போது அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர வர அது நம்மள உடம்புல தெரிய ஆரம்பிச்சிடும். மேபி ஒரு சில பேருக்கு உடம்பு குறையும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆனா, ஒரு சில பேருக்கு மேபி இதுவா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் டான்ஸ்னால வெயிட் போடுவாங்களா அப்படின்னா தெரியல. மேபி நாட். ஓகே. உங்க லைஃப்ல ஏதாவது செஞ்சுட்டு ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? ரிக்ரெட்ஸ் அப்படின்னா, தேர் வாஸ் அ டைம் வென் ஐ யூஸ் டு பி சம்படி, ஐயோ இது பண்ணியிருக்க கூடாது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு பர்சனாலிட்டியான ஒரு பர்சனாக நான் இருந்த ஒரு டைம், தேர் வாஸ் அ டைம். பட் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ், நம்ம லைஃப்பில் வந்து இது பண்ணியிருந்துருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயமுமே வந்து நமக்கு ஒரு லெசனுக்காக தான் வந்திருக்கு. நம்ம அந்த விஷயம் அப்படி பண்ணதுனால தான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஓகே, வேலிட் பாயிண்ட். எஸ். ஸோ எப்பவுமே இப்போ நான் ரிக்ரெட் பண்ணாலும் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் டு see what we have to learn from it. லேர்ன் பண்ணிட்டு அந்த எசன்ஸை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிறது தான் வந்து இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். சொல்யூஷன் இல்லை, இஸ் த பெஸ்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது நான் ஒரு சர்டன் பாயிண்ட்லேயே ரியலைஸ் பண்ணேன். அதனால இல்லைன்னா நம்ம அதை ரிக்ரெட் பண்ண we are always in the past. Either we are in the past or we are in the future and we are losing the present. Now வந்து நம்ம விட்டுறோம் இல்லையா? So அதனால I try my best not to have situations where I regret.
ஒருவேளை ஏதாவது நான் தப்பா சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு எமோஷனலி அது ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ரிக்ரெட்ஃபுல்லான சுச்சுவேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் சாரி கேட்டு வந்துருக்கேன். முடிஞ்சது அப்பவே சாப்டர் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் லிங்கரிங் டு த பாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் முயற்சி பண்ணுவேன். பட் we are all human, we all do that. ஆமா as much as possible. ஆமா sometimes it happens anyways இல்ல. கண்டிப்பா. ஓகே, உங்க லைஃப்லயே மறக்க முடியாத ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட்னா என்ன சொல்றீங்க? மறக்க முடியாத இன்ஸ்டன்ஸ்னா ஆக்சுவலி நிறைய இருக்கு. பட் சின்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கதை நான் சொல்றேன். சொல்லுங்க. நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒன் ஆஃப் தி மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னைக்குமே எனக்கு ஃபர்ஸ்ட் என் மைண்டுக்கு வர்றது என்னோட ஹிமாலயாஸ் ட்ரெக் தான். ஸோ எஸ், நான் வந்து இந்த இயர் 2018 போனேன். 2016-17 2 வருஷமும் போனேன். 16 and 17 போனேன். 18 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் போக முடியல. ஓகே. ஸோ 16ல வந்து ஒரு சோலோ ட்ரிப் போனேன் ஹிமாலயாஸ்க்கு. ஸோ தட் வாஸ் அ 7 days லாங் ட்ரெக். ஓகேவா? ஸோ மொத்த ட்ரிப் வந்து அபவுட் 15 days. அதுல 7 days வந்து ட்ரெக்கு மட்டும். நம்ம வந்து கூட அங்க இருந்த கைட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு அண்ணா வந்து வழி காமிக்கிறதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒருத்தர் வருவாரு, டென்ட் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒருத்தர் வருவாரு, கிச்சனுக்கு ஒருத்தர் வருவாரு, அப்புறம் குதிரை அடிச்சுட்டு ஒருத்தர் வருவாரு. எவ்ரிடே வந்து நம்ம ஒரு 5 to 7 மணி நேரம் வாக் பண்ணுவோம். அப்புறம் ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு ஆல்ரெடி குதிரைக்காரங்க கிச்சன் எல்லாம் ஆல்ரெடி நமக்கு அப்புறம் கிளம்பி நமக்கு முன்னாடி போயிடுவாங்க. போய் டென்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நமக்கு. நம்ம அடி மூச்சு வாங்கி நடந்து போய் அப்புறம் சாப்பிட்டு அந்த மாதிரி. ஓகேவா? சோ இந்த மாதிரி இது வந்து ஒரு 7. அது எப்படி ஒரு குரூப்பா போவீங்களா? குரூப்பாவும் போலாம். செகண்ட் டைம் குரூப்பா போனேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியா போனேன். தனியா போனீங்களா? போனேன். யா. ஃபர்ஸ்ட் டைம். இப்ப நீங்க சொன்ன எல்லாரும் தனித்தனியாட்டம் only for you. Yes, only for me. Oh my god. Okay. அது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி. எனக்கு ஆக்சுவலி அப்ப அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஓகே. தெரியல, போகணும்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டேன் கிளம்பி. ஆக்சுவலி எனக்கு பயமா இருந்தது வந்து டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து மணாலி ரீச் ஆகுற அந்த டிராவல் தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. மத்தபடி தெரியல, சம்ஹவ் ஏதோ ஒரு ரெசிடியூவல் மெமரியான்னு தெரியல, நியூஸ்ல எல்லாம் கேட்கிற மெமரி அப்படின்னு அந்த மெமரினாலே என்னன்னு தெரியல. பட் இட் வாசன்ட் அன்சேஃப் ஆர் எனிதிங். நான் சேஃபா தான் போயிட்டு வந்தேன். பட் பத்திரமா போகணுமே அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருந்தது. இந்த மவுண்டன்ஸ்குள்ள நம்ம என்டர் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு லிபரேஷன் ரேகா. அந்த ஹிமாலயன் மவுண்டன்ஸ்குள்ள போயிட்டோம்னாலே இட் கிவ்ஸ் யூ அ ஃபீலிங் லைக் யூ ஆர் சிட்டிங் ஆன் யுவர் மதர்ஸ் லேப். வாவ், அப்படியா? ஓகே, சீரியஸ்லி அது வந்து ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு எமோஷன். ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ல இருக்கும், ஆல்டிடியூட் சிக்னஸ் இருக்கு, நமக்கு வந்து குளிர் பழக்கம் கிடையாது, சென்னையில இருந்து போறோம். அண்ட் யூனோ இன்ஃபேக்ட் ஐ வாஸ் சோ ஸ்டூபிட். -டிகிரி அப்படின்னா ஸ்னோ இல்லைன்னா -டிகிரி ஸ்டில் இருக்கும் அப்படிங்கிறது கூட நமக்கு அவேர்னஸ் கிடையாது. ஹிமாலயாஸ்ல நோ தான் கிடையாது, ஜூலை மந்த் தானே, ரெயின் தானே இருக்கும்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ செகண்ட் ஹேண்ட் ஜாக்கெட் வாங்கிட்டு செகண்ட் ஹேண்ட் ஷூ வாங்கிட்டு அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது அந்த மாதிரி தான் நான் கிளம்பி போனேன். ஐ வாஸ் நாட் அட் ஆல் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். somehow besides all of that ஒரு செகண்ட் எனக்கு முடியல அப்படின்னு நம்ம கண்ணு மூடி ஒரு செகண்ட் அந்த யூனோ அந்த என்வாயர்மெண்ட் கிட்ட ஒரு எனர்ஜி கேட்டோம் அப்படின்னா உடனே கிடைக்கும். இது வந்து நிஜமா சொல்றேன் ரேகா, ரியலி அது வந்து ஒரு ஆர்டினரி பிளேஸே கிடையாது ஹிமாலயாஸ். இட்ஸ் an extraordinary place. அதுல வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்ல நாங்க ஒரு ஹையஸ்ட் பீக் ஆஃப் த மவுண்டனுக்கு ஏறிடுவோம் மேல. அதுதான் வந்து மொத்த ட்ரெக்கோட நடு பகுதி. ஹையஸ்ட் ஏறுறோம், அதுக்கப்புறம் ஃபுல்லா இறங்குறோம். அந்த ஹையஸ்ட் பீக்கு மேல போனதுக்கு அப்புறம் லிட்டரலி ஒரு பாறை, ஒரு 2-3 பாறை இருக்கு. அதுல நம்ம உட்காந்துட்டு தான் பேலன்ஸ் பண்ணணும். நின்னா காத்துல கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பாறையில உட்காந்துட்டோம். நாங்க ஒரு 1 மணி நேரம் அங்க உட்கார்ந்து இருந்தோம். சரியா, ஊதுபத்தி ஏத்திட்டோம். ஏன்னா நாங்க உட்காந்து நேரா பாக்குற வியூ வந்து பின் பார்வதி ஹில்ஸ். பின் பார்வதி வந்து இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் மவுண்டன்ஸ். வந்து நிறைய யோகிஸ் இருந்ததுக்கான விஷயம் இருக்கு. இட்ஸ் ரேடியேட்டிங் மவுண்டன். அங்க வந்து நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள், கதைகள் நிறைய இருக்கு.
அந்த பின்பார்வதி மவுண்டன் வந்து ஸ்ட்ரெயிட்டா வியூல இருக்கும். ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு பீக் அது. அத பார்த்தோம்னா கண்ல இருந்து தார தாரையா தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். நம்மளால அசையவே முடியாது அங்க இருந்து. அவ்வளோ லைஃப் எனர்ஜிஸ் கிடைக்கும். இட்ஸ் லைக் இட்ஸ் ப்ளூமிங் வித் எனர்ஜிஸ். இட்ஸ் அந்த வந்து அந்த ஒரு அந்த ஒரு வியூ வந்து எனக்கு ஒரு போட்டோ எடுத்த மாதிரி என் கண்ல. So, நான் அங்க அப்படியே உட்காந்துட்டு அந்த மவுண்டன்ஸ் பார்த்துட்டே இருந்தது வாஸ் த மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். அண்ட் இதே ட்ரெக்ல இது முடிச்சுட்டு ஃபைனல் ட்ரெக் வந்து சந்திரதால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்கு. அது வந்து அதோட ஆரிஜின்ஸ் எதுனே இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஈவன் வித் மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த ஆரிஜின்ல இருந்து வர்ற வாட்டர் அது அப்படியே கிரேசி ரிவரா அப்படியே ஓடும், பெருக்கெடுத்து ஓடும் அந்த ரிவர். மனுஷங்களால சர்வைவே பண்ண முடியாது, அவ்வளோ பயங்கரமா ஓடும். அதோட ஆரிஜின் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டில் வாட்டர், ஒரு ரிப்பிள் கூட இருக்காது. எங்க எவ்வளவு டீப்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே சுத்தி எல்லா பக்கமும் மவுண்டன்ஸ் இருக்கும். மவுண்டனோட வேலிக்கு நடுவுல பச்சை கலர்ல ஒரு லேக். அதோட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இட்ஸ் நாட் அ கிளேஷியர் லேக். கிளேஷியர்ல இருந்து வர்றது கிடையாது, கிரவுண்ட் வாட்டர். ஓகேவா, சோர்ஸ் வாட்டர். அந்த வாட்டரு லேக்ல இருந்து வெளியில ரிவருக்கு இறங்குற அந்த அந்த இனிஷியல் பாயிண்ட் சத்தியமா இவ்ளோ பெருசுதான்ப்பா இருக்கும். சத்தியமா இவ்ளோ பெருசா இருக்கும். அந்த இவ்ளோ கேப்ல இருக்கிற தண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு 5 கிலோமீட்டர்ல ஒரு பெரிய ஆறா அப்படியே பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கும். கிரேசி. போட்டோஸ் எடுத்திருக்கீங்களா? போட்டோஸ் நிறைய எடுத்தேன், பட் எங்கேயாவது இருக்கும். நான் யூஸ்வலி லிவ் இன் த மூமெண்ட் டைப்ஸ் தான். போட்டோஸ் எனக்கு மறந்து போயிடும். முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ போட்டோ எடுக்க மறந்துட்டேன் அப்படின்ட்டு இருப்பேன் நானு. அண்ட் அங்க இருக்கிற குளிருக்கு டிவைசஸ் தாங்காது. 2வது நாளே ஆயிடும். அப்படியா? ஓகே. சோ அந்த மாதிரி. சோ அந்த லேக் முடிச்சிட்டு அந்த லேக்ல வந்து உள்ளூர்காரங்க வந்து கால் கூட வைக்க மாட்டாங்க அந்த லேக்ல. ஏன்னா அது கடவுளா கும்பிடுவாங்க அவங்க. கால் வச்சு நம்மளோட காலை கொண்டு போய் எப்படி வைக்கிறதுன்னு கையால தான் தொட்டு கும்பிடுவாங்க. ஸ்விம்மிங் பண்ணவே மாட்டாங்க. ஒரு 2 படி இறங்கி உள்ள போறது. அந்த தண்ணி டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணலாம், டேஸ்ட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். பண்ணிருக்கீங்களா? யா வி ட்ரைட். நம்ம வீட்ல இருந்து வர்ற தண்ணி எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இட் வாஸ் வெரி ஃப்ரெஷ் வாட்டர். அது என்ன சொல்றது, அது டிஸ்கிரைபே பண்ண முடியாதுங்க ரேகா. அது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது பயங்கரமா. ஸோ பயங்கர குளிர் தாங்க முடியல. முடிச்சுட்டு நாங்க டென்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் தாண்டி வந்து ஒரு வேலியில தான் டென்ட் போட்டிருந்தோம். அன்னைக்கு தான் வந்து கோல்டஸ்ட் நைட் ஆஃப் த 7 days. தட் இஸ் த லாஸ்ட் நைட். ஸோ நாங்க வந்து கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடியே கிச்சன் டென்ட்குள்ள போயிட்டோம். ஏன்னா அங்க வார்மா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கிச்சன் டென்ட்ல உட்காந்துட்டு அந்த அண்ணனுங்களோட எல்லாம் நல்லா அரட்டை அடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு நான் தூங்க போறேன் டென்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்துட்டு, கதவுல டென்ட்டோட ஸ்கிரீன் திறந்துட்டு வெளியில வந்து பாக்குறேன். ஐ saw the heaven ரேகா, ஐ saw the heaven. மில்கி வே கேலக்ஸி அப்படியே கண்ணு முன்னாடி மேல. இப்படி தலையை தூக்கி பார்த்தா எவ்ரி செகண்ட் ஒரு 20 ஷூட்டிங் ஸ்டார்ஸ். எவ்ரி செகண்ட். நம்ம அவ்வளோ ஹை ஆல்டிடியூட்ல இருக்கோம். சுத்தமா லைட் பொல்யூஷன் கிடையாது, ஏர் பொல்யூஷன் கிடையாது. மில்கி வே அப்படியே வெள்ளை கலரா ஒரு ஸ்ட்ரீக், வெள்ளை பேண்டு தெரியுது. வி கேன் see so many stars. ஷூட்டிங் ஸ்டார்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. அவ்வளோ பார்த்தோம். ஐ மீன் அந்த ஒரு மூமெண்ட் அப்படியே வாய் அடிச்சு போய் அப்படியே நின்னுட்டேன் நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அங்க. அதுக்கப்புறம் குளிர் தாங்க முடியல. ஸோ உள்ள ஓடிட்டோம் நாங்க நேச்சுரலி. பட் அந்த சீன் வந்து மறக்க முடியாது. மேல பார்த்தோம் அப்படின்னா மில்கி வே கேலக்ஸி, தலையை கீழே இறக்க 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 மவுண்டன்ஸோட பீக் அண்ட் ஹொரைசன் தெரியும், பிளானட்டோட ஹொரைசனே தெரியும். அது ஒரு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் கடைசி வரைக்கும் I'll take it to my grave. அவ்வளோ ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கு. சூப்பர்ல, இது உண்மையிலேயே சூப்பரான ஸ்டோரிப்பா. வாவ், லைஃப் லாங் மறக்க முடியாது நீங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ஒரு அன்பேரலல் எக்ஸ்பீரியன்ஸ்பா. அது என்ன சொல்றது, ஒரு சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. பட் irrespective of any of that, you cannot miss the energies there. ஆமா, கரெக்ட். அங்க போனோம்னா அந்த மெக்னானிமிட்டி நம்மளால மிஸ்ஸே பண்ண முடியாது. நம்ம பணிஞ்சுதான் ஆகணும். we have to go down to it. It's like that. உங்க லைஃப்லயே யாருக்காச்சும் தேங்க் பண்ணணும்னா யாருக்கு சொல்லுவீங்க?
நிறைய பேரு ரேகா, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் வந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கான ரீசன் என்னோட ஹார்ட் ஒர்க்குன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஆஹ் நான் வந்து நம்ம நம்ம மைண்ட்ல தான் ஒரு விஷயம் விஷுவலைஸ் பண்றோம். ஆனா அந்த விஷயம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னா அது ஒருத்தரோட எஃபர்ட்ஸ்னால மட்டும் முடியாது இல்லையா? நிறைய பேரோட எஃபர்ட்ஸ் இருக்கணும். ஜஸ்ட் டு பிகின் வித், என்னோட லைஃப்ல விடுங்க, என்னோட வெறும் பிஸ்னஸ்ல மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் எனக்கு. அண்ட் என்னோட பொண்ணு, இவங்க 2 பேரும் அன்பேரலல் சப்போர்ட். இன்கம் வருதோ இல்லையோ அவங்க எப்பவுமே வந்து தே ஆர் ரெடி டு ஹெல்ப் மீ வித் எனிதிங், வித் த டான்ஸ், வித் பிஸ்னஸ் திங்ஸ். அப்புறம் என்னோட மாமனார் மாமியார் எங்க அம்மா 3 பேரும் பயங்கர சப்போர்ட். அவங்க ராக் சாலிட். சரியா? சோ யாரு குறை சொன்னாலும் என் மாமியார் வந்துருவாங்க எனக்கு சப்போர்ட்டுக்கு. சரியா? So பயங்கரமான சப்போர்ட். ஐ எம் சோ ட்ரூலி பிளெஸ்ட் டு ஹேவ் திஸ் ஃபேமிலி இன் மை லைஃப் தான் சொல்லணும். அது ஒண்ணு. என் பொண்ணும் சின்ன பொண்ணு தான், ஷீஸ் only 6 years old. பட் ஒரு சில நேரம் என்னோட அம்மா எப்படி கேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கேர் பண்ணுவா. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், என்ன என்கிட்ட தான் வந்து நீ இவ்ளோ மெச்சூரா இவ்ளோ சமத்தா இருக்கியே அப்படிங்கிற மாதிரி எனக்கே சில சமயம் ஆச்சரியமா இருக்கும். எல்லாமே என்ன சொல்றது, ஒரு டிவைன் பிளெஸிங்ஸ் மாதிரி எனக்கு feel ஆகுது. blessings, yeah, I know. கண்டிப்பா. இங்கேயுமே வந்து எனக்கு இந்தியால இருந்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவா கிடையாது. ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப ரேர். ஏதாவது ஒரு ஃபேஸ்ல லைக் ரொம்ப லிமிட்டடா தான். புரியுது. கௌஷிக் என் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னைக்குமே. Okay. மத்தவங்க கிட்ட தான் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன், எல்லா டிஸ்கஷனும் நடத்தும். மற்றபடி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்ட்டுலாம் எனக்கு கிடையாது சென்னையில. ஸோ ஐம் வெரி ரிசர்வ் பர்சன். நான் உண்டு நம்ம வேலை உண்டுன்ட்டு தான் இருப்பேன். பட் இங்க கனடா வந்ததுக்கு அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு வியூ காமிச்சாங்க. ஸோ ஐ ஹாவ் ரியலி அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர் கனடால. நம்மளோட இன்ஃபேக்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து Okay. ஐ நெவர் see them லைக் மை கிளைண்ட்ஸ். நம்மளோட Okay. ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளோட சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எல்லாரையுமே பார்ப்பேன். ஸோ ஐம் ஸோ பிளெஸ்ட். ஆல் ஆஃப் தெம் பயங்கர சப்போர்ட்டிவ் எனக்கு. அண்ட் ஹூ எல்ஸ், என்னோட காலேஜ் ப்ரொஃபசர்ஸ். நான் வந்து இங்க காலேஜ் படிச்சப்போ அவங்கனால தான் ஆக்சுவலி நான் டீச்சரே ஆனேன் இங்க கனடால. கனடால. ஓ, எஸ். ஓகே. ஸோ நான் படிச்ச காலேஜ்ல வந்து எல்லா லெக்சரர்ஸுமே பயங்கர இன்டெலெக்சுவல். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு கிளாஸை கூட மிஸ்ஸே பண்ண மாட்டேன், எல்லா கிளாஸ்க்கும் போயிடுவேன். ஸோ ஏன்னா தே ஹாவ் so மச் டு ஷேர். அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டே இருக்கும்போது நான் வந்து அவங்க கிட்ட நான் சும்மா தான் இருந்தேன். திடீர்னு ஒரு டீச்சர் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ஸ் ப்ரொஃபஸர் அவங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஐ யூ willing டு பிகம் அ டீச்சர் அப்படின்னாங்க. பை தென் ஐ வாஸ், நமக்கு சொல்லி தரவே தெரியாது, நம்ம என்ன டீச்சர், நோ ப்ரொஃபஸர், ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, யூ ஷுட் பிகம் அ டீச்சர், யூ ஹேவ் த ஆரா ஃபார் இட். ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு சே இட். ஸோ அவங்க சொன்னாங்க. நான் அது ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஏன் நம்மளை பார்த்து அப்படி சொன்னாங்க, நம்மளே பேக்கு மாதிரி உட்காந்துருக்கோம், நம்ம உண்டு நம்ம என்ன. நான் ரொம்ப ரிசர்வ். சரியா? நான் கிளாஸ்லயும் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறது பண்ண மாட்டேன். எனக்கு பிரிட்டி மச் அங்க இருக்கிற எல்லாரோட எல்லா லாங்குவேஜஸுமே புரியும். ஸோ பஞ்சாபி புரியும், ஹிந்தி புரியும், தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஓகே. எல்லாமே புரிஞ்சிடும். இந்தியன்ஸோட எல்லா லாங்குவேஜும் புரியும். அப்புறம் மத்த கண்ட்ரி பீப்புள் இங்கிலீஷ்ல பேசுவாங்க, அவங்களதும் புரிஞ்சிடும். உட்காந்து எல்லார் கதையும் கேட்பேன். ஓகே, பட் ஐ won't get engaged, I won't get involved. ஓகே. ஸோ இவங்க இதை சொன்னப்போ யோசிச்சேன், நம்மளை பார்த்தா ஜென்ரலி ஐயோ பாவம் தானே எல்லாரும் நினைப்பாங்க, ரொம்ப ரிசர்வ்டா இருக்கு, அண்டர் கான்ஃபிடென்ட் போல இருக்குன்னு நினைப்பாங்க எல்லாரும். இவங்க என்ன இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா வரிசையா அந்த ஒரு வருஷம் கோர்ஸ் முடியறதுக்குள்ள ஒரு 10 பேர்கிட்ட என்கிட்ட அதை சொல்லிட்டாங்க, யூ ஷுட் பிகம் அ டீச்சர், யூ கேன் டூ திஸ், யூ ஹேவ் த ஆர்டர் ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே மேபி லெட்ஸ் திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பரதநாட்டியம் குரு கிட்ட நான் ரீஸ்டார்ட் பண்ணேன் கிளாஸ். ரீஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 கிளாஸஸ்க்குள்ளேயே சொன்னாங்க, வித்யா நீ டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடு, யூ ஹேவ் டு பி அ டீச்சர், யூ கேன் டூ திஸ் அப்படின்ட்டாங்க. So, சரி ஃபைனலி நீங்களே பிளெஸிங் கொடுத்துட்டீங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி சோ யூனிவர்ஸ் ஆக்சுவலி உங்களை புஷ் பண்ணிருக்கு அந்த பாத்வேக்கு. perhaps ரைட்? perhaps looks like it. ஸோ நிறைய விஷயம் வந்து நம்ம இது பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு எதோ பண்ணுவோம். எவ்வளோ இன்வால்மெண்ட் காமிச்சாலும் அது வந்து ப்ரோக்ரஸே ஆகாது, தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பார்த்திருப்போம்ல. எனக்கும் ஆமா நிறைய விஷயம் நடந்திருக்கு. நான் ஆமா ஆசைப்பட்டு அது எனக்கு வேணுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அடம் பிடிச்சு பண்ணாலும் நடக்கவே நடக்காது. ஆனா நம்ம தலைவர் சொல்ற மாதிரி கிடைக்கும்னு இருக்கிறது கிடைக்காம இருக்காது, ஆமா கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது இல்லையா? சோ நமக்கு அப்படின்னு அந்த டெஸ்டின்டு விஷயத்த நம்ம பண்ணலாமான்னு நினைச்சாலே போதும், தானா வந்து ஒரு புஷ் கிடைச்சிரும். வந்து விடும். சோ ஓகே குட் நைஸ். அதுதான். சோ சரி தேங்க் பண்றதுக்கு நிறைய பேரு நம்ம கிட்ட. அண்ட் யூ ஆல்சோ, உங்களாலதான் இன்னைக்கு இந்த ஓகே பாட்காஸ்ட். தேங்க் யூ ஃபார் ஆல் த வண்டர்ஃபுல் திங்ஸ் யூ ஆர் டூயிங். யோ வெல்கம். தேங்க்யூ தேங்க்யூ. சரி சாரி சொல்லணும்னா யாருக்கு நீங்க சாரி சொல்லுங்க? சாரி. சின்ன வயசுல நான் ரொம்ப இம்பல்சிவ் பர்சன். ஸோ டக் 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 டக்குன்னு ஐ வாஸ் அ வெரி ரியாக்டிவ் பர்சன். யூ வாஸ் ரைட் ஐ வாஸ், எஸ் ஐ பட் வாஸ். ஹவு கம் இப்போ இல்ல? அது வந்து ஐ ஜஸ்ட் லுக்ட் வித் இன் மை செல்ஃப் அண்ட் ஐ ரியலைஸ்ட் வாட் இஸ் நெசசரி, வாட் இஸ் நாட். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டோம்னாலே, ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது, யாராவது ஒருத்தவங்க நம்மள ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட இம்மீடியட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? பதிலுக்கு அவங்கள அதை சொல்லுவோம். எஸ் ஆமா we give them back. அதாவது நெருப்பு நெருப்பால தான் அணைக்க முடியுங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒருத்தங்க நம்மளை எப்படி மோசமா ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அதே லெவல் ஆஃப் மோசமா திருப்பி நம்ம அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும்னு முயற்சி எடுப்போம். ஆமா யா பட் இன் த எண்ட் ஹூ வின்ஸ்? நோபடி வின்ஸ். nobody okay ரைட்? நான் எடுத்த முயற்சினால அடுத்த 2 நாள் நான் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஓகே, நான் நிறைய பேர்கிட்ட அதை பத்தியே சொல்லுவேன். அன்னைக்கு அவன் இப்படி சொன்னான் தெரியுமா, அதுக்கு நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு ஒரு 10 பேர்கிட்ட அதை சொல்லுவோம். So, ஆமா ஒரு வாட்டி நடந்த சம்பவத்தை நம்ம 10 வாட்டி ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி நமக்குள்ள. அப்போ ஒரு வாட்டி வந்த அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம 10 தடவை நம்ம சிஸ்டம்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். We have already poisoned ourselves. Now we are expecting somebody else to die. But we are the one who drank the poison. You see what I'm Okay. saying? that makes sense right எக்ஸாக்ட்லி. ஸோ Correct. அது வந்து என்னைக்கு ரியலைஸ் ஆச்சோ, ஐ ஸ்டார்டட் லுக்கிங் வித் இன் மை செல்ஃப். ஒரு விஷயத்துல நம்ம அந்த பீஸை ஒரு செகண்ட் ட்ராப் பண்ணிட்டு கோவப்பட்டோன்னு வைங்களேன், எனக்கு கையெல்லாம் நடுங்கும், பிபி அப்படியே சுருன்னு மேலே ஏறும். ஐ கேன் ஃபீல் த பிளட் ரஷிங் த்ரூ மை ஹெட். ஐ கேன் ஃபீல் தட் பட்டர்ஃப்ளை மை ஸ்டொமக். I know. கையெல்லாம் ஒரு நடுக்கம், பதட்டம் இருக்கும், வார்த்தை வந்து ஆல் தட் ஹேப்பன்ஸ். இஸ் இட் ஆல் தட் வர்த் இட்? நம்ம லைஃப்ல நிறைய வாட்டி அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா இப்போ நம்ம ஜாலியா சிரிச்சுட்டு தானே இருக்கோம். ஸோ தேர் ஆல் Okay. வேல்யூலெஸ் திங்ஸ். இல்ல, வந்துட்டு போற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து இந்த மார்டல் லைஃப்ல இருக்கிற கொஞ்சம் டைமை எவ்வளவு நம்ம அதுக்கு ஸ்பேர் பண்ணிட்டோம் ஆல்ரெடி இல்ல? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் யோசிச்சப்போ தட்ஸ் when ஐ ரியலைஸ்ட், சரி ட்ரை பண்ணுவோமே, ரியாக்டிவா இல்லாம ட்ரை பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வுடன்ட் சே ஐம் கம்ப்ளீட்லி லைக் தட். ஒரு சில நேரம் நம்மளையும் மீறி நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். I know yeah யா, இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் எஃபர்ட். ஸோ ரியாக்ட் பண்ணாம நம்ம விடும்போது என்ன ஆகுது? rather than trying to understand the problem, you work upon trying to find solutions. that's it That's what we want. I know problem is already there. ஓகே, அது இருக்குன்னு நம்ம அக்னாலேஜ் பண்ணிட்டோம். திருப்பி திருப்பி அக்னாலேஜ் பண்றதுல அது சுருங்க போறது கிடையாது. நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிற பாக்குற அந்த ஒரு ஒரு மனப்பான்மை ஸ்லோவா நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் தேர் வாஸ் அ டைம் வைல் ஐ வாஸ் ஸ்டில் ரியாக்டிவ். ஸோ அந்த டைம்ல டெஃபினெட்லி நான் இன்டென்ஷனலாகவும் சரி அன்இன்டென்ஷனலாகவும் சரி நிறைய பேரை வேர்ட்ஸால ஐ ஐ ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி ஹர்ட் அ லாட் ஆஃப் பீப்புள். இல்ல நானும் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி நானும் பண்ணிருக்கேன் பட் நான் வந்து நானா எப்பயுமே பண்ணவே மாட்டேன் லைக் மத்தவங்க எனக்கு பண்ணதுனால நான் பண்ணிருக்கலாம் ஓகே அண்ட் தென் ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் ஒன்னு ரியலைஸ் பண்ணது என்னன்னா வித்யா சரி ஒரு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா உன்னால சால்வ் பண்ண முடியுதா சால்வ் பண்ண உன்னால சால்வ் பண்ண முடியலையா அந்த இடத்த அந்த சுச்சுவேஷன்ல இருந்து விலகிடு ஓகே ரெண்டும் பண்ண முடியல ஓகே ஆனா அந்த சுச்சுவேஷன்ல இருக்கணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை நீ அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே இரு எஸ், இது 3 தவிர உன்னால வேற எதுவுமே பண்ண முடியாது வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. கரெக்டா எஸ், ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது ஓகே முடியலன்னா பண்ணு முடியலன்னா விட்டுட்டு போ அப்படி அந்த சுச்சுவேஷன்ல உனக்கு தேவை உன்னால முடியல ஆனா அந்த சுச்சுவேஷன் அவங்க உனக்கு தேவைன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே இரு
கண்டிப்பா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா எஸ். ஐ திங்க் இந்த மாதிரி ரியலைசேஷன்லாம் நமக்கு வெரி ட்ரூ ரேகா, வெரி ட்ரூ. ஐ திங்க் நமக்கு ஒரு சர்டன் ஏஜ்ல ஆஸ் வி க்ரோ ஓல்டர் இந்த சின்ன சின்ன ரியலைசேஷன்லாம் நமக்கு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆமா கத்துக்கிறோம்னு ஆமா. நினைக்கிறேன். செல்ஃப் ரியலைசேஷன் மட்டும் இல்ல வித்யா, லைக் நம்ம மீட் பண்ற என்ன பொறுத்தவரையும் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே, நம்ம புதுசா மீட் பண்ற எல்லாமே, நம்ம புதுசா எங்கேயாச்சும் போனா எந்த இடமா இருந்தாலும் சரி, ஏதாவது பிளேஸ் ஆளா இருந்தாலும் சரி, அது ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸோ தேர்ட் பர்சனோ அது யாரா இருந்தாலும், தே ஷுட் பி சம் ரீசன் ஃபார் எவ்ரி ஒன் பி மீட். ஐ எஸ் பிலீவ் இன் தட். எஸ், இல்ல வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அவங்களால நம்மளுக்கு ஏதோ ஒரு லெசன் நம்ம லைஃப்ல கத்துக்கிறோம். கண்டிப்பா. அது என் லைஃப்ல நான் நிறைய பேர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டே தான் இருக்கேன். ம் நிறைய கத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஓகே. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. லைக் யூ செட், இட்ஸ் வெரி ட்ரூ. அண்ட் இன்னொரு விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கூட நமக்கு செட் ஆகுதா செட் ஆகலையா அப்படிங்கிறது வந்து அவங்க அந்த மொமெண்ட்ல எப்படி பேசுனாங்க, என்ன பேசுனாங்க அப்படிங்கிற வச்சு தானே நம்ம டிட்டர்மைன் பண்றோம். இது ஆமா வந்து நமக்கு நம்ம இருக்கிற மூட்ல ஏத்த மாதிரி அந்த வைப் அவங்க செட் ஆகல, வேற ஏதோ பேசிட்டாங்கன்னா அவங்கள நமக்கு பிடிக்காத ஆளுன்னு ஒதுக்கி விட்டுருவோம். நம்ம மூடுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா வி பிகம் லைக் அ இல்ல, பிடிச்ச ஆக்சுவலி வித்யா, லைக் பிடிக்குது பிடிக்கல ஒரு சுச்சுவேஷன் என்ன பொறுத்தவரையிலையும், இப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா என்ன பொறுத்தவரையிலையும் ஐ பிலீவ் இன் ஒன் திங், ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி சரி பண்ணிடும். பேசிட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆன் ஸ்பாட் முடிஞ்சிடும். இப்ப நீ பண்ணது பிடிக்கலையா, நீங்க பண்ண பிடிக்கலையா, உங்ககிட்ட வந்து பேசணும் இந்த மாதிரி பண்ணாதீங்க வித்யா, நீங்க இந்த மாதிரி எக்ஸாக்ட்லி. பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் பண்ணது ஏதாவது பிடிக்கலையா ரேகா, அந்த மாதிரி பண்ணாதீங்க, இட் ரியலி ஹர்ட்ஸ் மீ. அவ்வளவுதான் முடிஞ்சது. அந்த ஆன் ஸ்பாட் அதோட முடிஞ்சது. சோ ஐ நோ லைக் யூ டோன்ட் லைக் சம்திங் இன் மீ, இல்லையா? எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. அது இல்லாம மனசுக்குள்ளரே வச்சுட்டு சில பேர் இருப்பாங்க. எதுக்கு ஏன் என்ன எதுவுமே நம்மளுக்கு புரியவும் புரியாது, தெரியவும் யூஸ் தெரியாது. இல்ல. எக்ஸாக்ட்லி, யூஸ் இல்ல, இல்லையா? எக்ஸாக்ட்லி. கரெக்ட், கரெக்ட். அது வெரி சில ட்ரூ. பேர் அதான் நான் அப்பா ஓகே. நான் வந்து நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே சொல்லணும்னா, ஐயோ நான் அப்படி சொல்லல, நான் அப்படி அந்த மாதிரி நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணணும்னு பண்ணிட்டே இருந்திருக்கேன் என் லைஃப்ல. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. இப்போ 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 இருக்கிற ரேகா என்னன்னா, ஓகே நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, நீ நினைக்கிறதுக்கு மேல வேணாலும் நினைச்சுக்கோ, ஐ டோன்ட் கேர், லெட் மீ பி இன் பீஸ், தட்ஸ் இட். வெரி ட்ரூ. இது நம்ம சொல்ல வர்றது ஒண்ணு, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு அப்படிங்கிறது வந்து எஸ், இட்ஸ் அ டூ டூ பீப்புள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அது வந்து ஆமா, இட் கோஸ் போத் வேஸ். ஐ அதனால நோ. இந்த இந்த ஒரு கான்செப்டை வச்சுதான் வந்து தெர் வாஸ் அ பாயிண்ட் வேர் ஐ ரியலைஸ்ட் இஸ் நோபடி இஸ் நைதர் குட் நார் பேட். எஸ், எல்லாருமே வந்து ஃப்ரம் வேர் தே கம் ஃப்ரம், அவங்க அந்த க்ஷணத்துல எப்படி ஃபீல் பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. நம்ம அந்த ஆமா, க்ஷணத்துல நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி பெர்சீவ் பண்ணிக்கிறோம் ஐ நோ. இல்ல. யா, சோ அந்த ஏன்னா பயஸ் நீங்க எல்லாமே. சொல்ற அதே ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த சொல்ற அந்த விஷயத்த நான் அப்படியே எடுத்துக்கிறேன்னா, இல்லாட்டி எனக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னாங்கிறது தான் இருக்கு. மேட்டர் எக்ஸாக்ட்லி. அங்கதான் ப்ராப்ளமே ரைசஸ். எக்ஸாக்ட்லி. இல்ல எண்ட் ஆஃப் டே வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்ரிபடி மேக்ஸ் மிஸ்டேக்ங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா வேலை. அவ்வளவுதான். முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். That's it. எக்ஸாக்ட்லி. ஐ எம் ஆல்சோ ஃப்ளாட் ஜஸ்ட் லைக் மீ, எவ்ரிபடி எல்ஸ் இஸ் ஃப்ளாட், அதனால மன்னிச்சு அவ்வளவுதான். விட்டுறலாம். That's it. சரி, சரி சரி. நீங்க சாரி யாருக்கு சொல்லணும் நீங்க கிட்ட சொன்னீங்களா? சாரி ஆக்சுவலி நிறைய பேருக்கு சொல்லலாம். நான் இருந்த நிறைய பேருக்கு சொல்லணும். அப்படின்னா நிறைய பேருக்கு எனக்கு சொல்லணும். இல்ல ஸ்பெசிஃபிக்கா இட்ஸ் லைக் நம்ம சும்மா சின்ன வயசுல சின்ன சின்ன சில்லற விஷயத்தெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்னு நினைச்சு அப்படியே சண்டை எல்லாம் போட்டிருப்போம்ல, லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜ்ல ஓகே. ஸ்கூல்ல அந்த மாதிரி எல்லாம். ஸோ நான் ரொம்ப ஷார்ப் டங், எனக்கு முன்னாடி எல்லாம் கோவம் வந்துச்சுன்னா வாயில வராததே கிடையாது. ஸோ பட் நவ் ஐ லைக் வெரி மச் ஸ்டெப் டவுன் அண்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்டட் ஆன் வாட் ஐ ஷுடன்ட் டூ பிகாஸ் ஐ சி. ஏன்னா ஒரு சில சமயம் வந்து நான் திட்டின மாதிரியே எனக்கு திரும்ப திட்டு கிடைச்சிருக்கு. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணோம், ஐயோ இது இவ்வளோ ஹர்ட்டிங்கா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ ரியலைஸ்ட்
if it hurts me, then I shouldn't hurt the next person the same Yeah, way. that's what. இந்த மாதிரி. So like that, many people, yes. Sorry if you guys are watching. And if you guys think I hurt you, I didn't mean it. I'm sorry. ஏதாவது நீங்க அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா? அவார்ட்ஸ்ன்னு சொன்னா ரொம்ப ரெக்கக்னிஷபிள் அவார்ட்ஸ் வாங்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்ல. பட் நான் pretty much அட்டென்ட் பண்ற எல்லா காம்படிஷன்லயுமே அந்தந்த பிரைஸ் அண்ட் அவார்ட்ஸ் அது கிடைக்கிறது. ஸோ ஸோ அவார்ட்ஸ்னா எனக்கு பர்சனலா நான் அவார்டிங்கா ஃபீல் பண்ற விஷயம் வந்து என்னன்னா, இட்ஸ் ஜஸ்ட் தி டிவைன் பிளெஸிங்ஸ் தட் ஐ ரிசீவ் எவ்ரி நவ் அண்ட் தென் வி ஃபீல் தட் டிவைன் இன்டர்வென்ஷன் நமக்கு லைஃப்ல நடக்கிற அந்த விஷயங்கள தான் நான் ரொம்ப அவார்டிங் ரிவார்டிங் அப்படி ஃபீல் பண்ணிக்கிறது. ஸோ மற்றபடி பிசிக்கல் இட்ஸ் எண்ட் ஆஃப் டே இட்ஸ் அ மெட்டீரியல். ஸோ it's all glorious when we are on the stage receiving it. After that it's just on the shelf. So I know. Okay. So நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஸ்டேஜ்னா இது ஆக்சுவல் ஸ்டேஜ் கிடையாது. இட் வாஸ் அ மேக்டு. சரி, எங்க அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகேவா, வந்து ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தாரு. ஸோ எனக்கு அந்த 6 வயசு 5.5 வயசு 6 வயசு அந்த பீரியட்ல இருக்கும்போது நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு ஹாலிடேஸ்க்கு எங்க அப்பாவோட இருக்கிறதுக்கு நாங்க நார்த் போயிட்டோம். அவங்க நார்த்ல தான் பிளேஸ்டா இருந்தாங்க. ஸோ புனே பக்கத்துல ஒரு குக்கிராமம், சின்ன கிராமம் தான். அந்த கிராமத்துல மொத்தமே வந்து இந்த ரயில்வே எம்ப்ளாயீஸோட வீடுகள் மட்டும்தான் இருக்கும். அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர்ன்றதுனால நம்ம வீடு இருக்கும் சென்டர்ல, அப்புறம் சின்ன சின்ன குடிசை அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ எவ்ரி சாட்டர்டே வந்து உழவர் சந்தை போடுவாங்க அந்த ஊர்ல. ஓகே, ஸோ பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்தெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன டெம்போஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த சின்ன யானை, டாடா ஏஸ் அந்த மாதிரி அதெல்லாம் நிறைய வரும். வெஜிடபிள் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஒரு ஏரியா இருக்கும் அங்க வந்து they'll be doing the சண்டே அண்ட் ஸ்டஃப். ஊரே வந்து சாட்டர்டே ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கும், இல்லைன்னா அங்கே இருக்காது, அந்த மாதிரி இருக்கு. ஸோ நாங்க என்ன பண்ணோம், நாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அங்க இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் மென், நாங்க மற்ற எம்ப்ளாயிஸோட பசங்கள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஸோ எல்லாரும் டேப் ரெக்கார்டர் எங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு, அப்பதான் இந்த அந்த படத்து பேர் என்ன, ரங்கீலா படம் ஞாபகம் இருக்கா? அந்த படம் ரிலீஸ் ஆன டைம். எஸ், அந்த படம் ரிலீஸ் ஆன டைம் யாயிரே யாயிரே சாங்னா எனக்கு பயங்கரமா பிடிக்கும். சரியா, எனக்கு பிடிச்சனால என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுமே வந்து தேர் வேர் ஆல்சோ லைக் ரியலி ஃபாண்ட் ஆஃப் தட் சாங். ஸோ நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும், ஒரு 100 years ஓல்டு பெரிய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துக்கு கீழே டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டு போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். சரியா, நாங்க எல்லாரும் ஜாலியா. ஸோ என்னாச்சு, ஸோ பைபாஸஸ் போன அந்த துக்கான் வாலே லோக், the shopkeepers who are here to sell, அந்த பீப்புள் எல்லாம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி ஆடு அப்படின்னாங்க. இன்னொரு வாட்டி ஆடினேன். இந்த மாதிரியே வந்து ஒருத்தருக்கா கேட்டு ஒரு 5-6 வாட்டி ஆல்ரெடி மரத்துக்கடியிலேயே ஆடிட்டேன். சரியா, அப்புறம் இல்ல எங்களுக்கு பத்தல, இன்னொரு வாட்டி பார்க்கணும் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு அந்த டெம்போ ஒன்று எடுத்துட்டு வந்துட்டாங்க. டெம்போ எடுத்துட்டு வந்து எங்க இருந்தோ பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு 2 சைடு ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ இட் லுக் லைக் அ ஸ்டேஜ். ஓகே, மீட்டிங் ஏரியாக்கு தவிர பின்னாடி ஃபுல்லா இட் பிகேம் லைக் ஓகேவா பண்ணிட்டு மேலே ஏறி ஆடு அப்படின்னு சொல்லி, ஸ்டேஷன் மாஸ்டரோட பொண்ணுங்கிறதுனால நான் கொஞ்சம் செல்லம் வேற அங்க. எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அங்க இருக்கிற வில்லேஜ் பீப்புளுக்கு, ஏன்னா அவங்க ரெகுலரா ட்ரெயின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவர் பொண்ணுங்கிறதுனால நமக்கு ரொம்ப செல்லம் ஜாஸ்தி. ஸோ மேலே ஏறி நீ ஆடுன்னு சொல்லி பாட்டு போட்டு விட்டாங்க. நான் அந்த சாங்கை ஒரு 3.5 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடி முடிக்க நான் அந்த படத்துல எப்படி வருமோ அதே ஸ்டெப்ஸ் அப்படியே ஆடுவேன். அப்படியே மெமரைஸ் பண்ணி ஆடுவேன். அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு பார்த்துட்டு. ஸோ நார்த்ல வந்து என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, இஃப் தே என்ஜாய் அ பெர்ஃபார்மன்ஸ் சோ மச் they'll give you money. ஆனா சவுத்ல ஆப்போசிட், டான்ஸ் ஆடி காசை வாங்க மாட்டோம் நம்ம, காசு வாங்கிட்டு டான்ஸ் ஆட மாட்டோம்ல. So south opposite, it was like a mixed thing. I could clearly see they all enjoyed the song so much. பார்த்தா அது மேல ஏறி நின்னு ஆடினப்போ அந்த சந்தைக்கு வந்திருந்த அத்தனை பேருமே கும்பல் கூடிருச்சு முன்னாடி. I don't know, ஒரு 150-200 கிட்ட அவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அத்தனை பேரும் 2 ரூபா 3 ரூபான்னு எல்லாரும் நோட் எடுத்து நீட்ட ஆரம்பிச்சாங்க. எனக்கு பயங்கர ஷை ஆகி நான் ஓடியே வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்படியே ஓடி வந்துட்டேன். அந்த கமோஷன் எல்லாம் கேட்டு எங்க அப்பா ஸ்டேஷன் விட்டு வெளில வர்றாரு. என்ன இவ்வளவு சத்தம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுகுடுன்னு ஓடுறேன்.
அவர் பயந்துட்டு பாப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டா நான் சொன்னேன் இல்லச்சா நான் டான்ஸ் ஆடினேன் எல்லாரும் காசு கொடுத்தாங்க அதனால நான் ஓடி வந்துட்டேன். So that was செம ஜாலியா இருந்திருக்கும்ல. பயங்கரம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வித்யா தூ சோட்கே மச்சான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் காசை வாங்கிட்டு சரி ஓ சார்பில் நாங்க வந்து குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் எல்லாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அன்னைக்கு. ஓகே. So எல்லாருக்கும் 1 ரூபா குல்ஃபி. So that was the probably the first ever time like a stage setup. அப்பதான் வந்து எனக்கு ஆக்சுவலி ரியலைஸே ஆச்சு டான்சிங் இவ்ளோ ஒரு ஜாய் கொண்டு வரும் அப்படின்னு. அது வரைக்கும் வீட்டுக்குள்ள நமக்கு நாமே ஆடும்போது ஐ ஃபெல்ட் ஜாய் வித்தின் மை செல்ஃப். ஓகே. when I see அத பாக்குறவங்களுக்கும் அவ்வளோ ஜாய் இருக்கா அப்படிங்கும்போது this has to be something அப்படின்னு somehow எனக்குள்ள ஒரு ஓகே. அந்த பாயிண்ட்ல டான்ஸ். கிரேட் கிரேட். ஓகே. மாடர்ன் டான்ஸும் பரதநாட்டியம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண முடியுமா? அதெல்லாம் தப்பு இல்லை ஆக்சுவலி. சி எல்லாமே வந்து ஒரு இப்போ பரதநாட்டியத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 2000 வருஷம் பழசு. ஓகேவா? ரெக்கார்டட் ஸ்கிரிப்ட்ஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் ஆஃப் பரதநாட்டியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வீடியோஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? ஓகே. அதுல இருக்கிற டான்ஸை பார்த்தோம்னாலே த வே தே ப்ரொடியூஸ் இட் இஸ் சோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹவு வி டூ இட் டுடே. ஓகே. ஸோ இந்த 50 வருஷத்துலயே வந்து பெரிய எவல்யூஷன் இன் டான்ஸ் நடந்திருக்கு. அப்போ 2000 வருஷத்துல எவ்வளவு எவல்யூஷன்ஸ் நடந்திருக்கும் இல்ல? நம்மளால 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டாங்க, எந்த மாதிரி யூனோ மூமெண்ட்ஸ் எப்படி பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம சிற்பங்களை வச்சுதான் நம்ம இது பண்ணிக்கணும். அப்புறம் ஃப்ரம் த புக்ஸ் தட் வி ரீட் நம்ம பார்த்து அந்த பார்க்க முடியாது நம்மளால. ஸோ as a dance teacher, I know a lot of people may not like what I'm about to say, but me personally as a dance teacher, எல்லா விஷயத்தையுமே மிக்ஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு கத்து ட்ரை பண்ணிக்கிறது இஸ் நாட் அ பேட் திங். இட் கேன் பி டன். அஃப்கோர்ஸ் ட்ரெடிஷ்னலி இந்த விதமா தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு பரதநாட்டியத்துக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அரமண்டினா அரமண்டி இப்படிதான் உட்காரணும், ஒத்த காலம் மடிச்சு எவல்யூஷன் பண்றேன்னு அரமண்டியா பண்ண முடியாது. அதெல்லாம் ஓகே. நாட்டியாரம்பம்னா கை இப்படிதான் வைக்கணும், கையை நான் இப்படி வச்சுக்கிறேன் நாட்டியாரம்பத்துக்குன்னு முடியாது. அதுலலாம் இவால்வ் பண்ண முடியாது. பட் வி கேன் இவால்வ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக். வந்து நம்ம வித்தியாசமான ஒரு மியூசிக் பரதநாட்டியத்துல கோரியோகிராஃப் பண்றது, இல்லைன்னா பரதநாட்டியமும் ஒரு வேற விதமான ஒரு டான்ஸ் பண்ணி பண்றது, இந்த மாதிரி எல்லாம் தாராளமா பண்ணலாம். ஏன்னா அதோட ஹோல் எசன்ஸே என்ன, நம்ம டான்ஸ் ஆடுறதுல இந்த உலகத்தையும் நம்மளையும் மறந்து அந்த என்ன சொல்றது அந்த டிவைன் எனர்ஜிஸோட நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தானே ஹோல் கான்செப்ட். நான் நிஜமா சொல்றேன், வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடினாலுமே சிமிலர் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இட் டஸ் ஹாவ் அ வெரி குட் ஹாப்பி ஹார்மோன் இன்டியூசிங் எஃபெக்ட்ஸ் ஆன் இட். ஏன்னா பரதநாட்டியம் ஆடும்போது அது ரொம்ப இன்டென்ஸான ஒரு யூனோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் generating energies in your body, but other dance forms also have it because they also have discipline involved in it. நம்ம வெறும் ஒரு சினிமா பாட்டுக்கு ஆடணும்னாலே வந்து அதுக்கு தேவையான டிசிப்ளின் நம்ம புடிச்சுக்கிட்டு ஆடினாதான் நம்மளால அதை ஆட முடியும். நீங்க பண்ணிருக்கீங்களா? மிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? எஸ், நாங்க வந்து ரீசெண்டா போன வருஷம் மல்டிகல்ச்சரல் ஈவெண்ட் அப்போ ஒரு மைக்கேல் ஜாக்சன் சாங்குக்கு ஒரு ஃபுல் ப்ளோன் பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். பிளாக் ஆர் ஒயிட் சாங். ஸோ அவர் கான்செப்ட் வாஸ் தட், அதுதான் அந்த சாங்கோட கான்செப்ட் தான். மல்டி கலர்ல இருந்தாலுமே வந்து ஹவு வி ஆர் ஏபிள் டு கனெக்ட் அவர் கல்ச்சர் இஸ் கனெக்டிங் வித் யோர் கல்ச்சர் அப்படிங்கிறது தான் நாங்க. ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸா அமைஞ்சது அது. குழந்தைங்க கையில கலர்ஸ் எல்லாம் அடிச்சு ஃபுல்லா ட்ரெடிஷனல் பரதநாட்டியம் காஸ்டியூம், ஸ்டெப்ஸ் எல்லாமே பரதநாட்டியம். ஆனா அவங்களோட யூனோ ஆக்சசரிஸ் வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன்ல. ஓகே. சோ அந்த லிரிக்ஸையும் வந்து அவங்க அப்படியே ஆக்ஷன்ல காமிச்சாங்க, எக்ஸ்பிரஷன்ல. சோ we have tried it definitely. ஓகே, ராபிட் ஃபயர் போயிடுவோமா? போலாம், தாராளமா. டக்குன்னு சொல்லணும், ஓகேவா? முயற்சி பண்றேன். கொஞ்சம் ஜம்பிங் ஜாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே. டான்ஸ் ஆர் டீச்சிங்? டீச்சிங். ஃபேவரட் டான்ஸ் மூவ்? நடராஜா போஸ். நடராஜா போஸ்.
ஓகே, ஃபேவரட் பரதநாட்டியம் சாங்? பரதநாட்டியம் சாங் எனக்கு வந்து நடனம் ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. நடனம் ஆடினார் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் சிவா. ஓ, ஓகே. ஓகே, ஒன் வேர்ட் டு டிஸ்கிரைப் பரதநாட்டியம். பிளிஸ். Bliss. One dream you still want to achieve. மானசரோவர் போகணும். கைலாஷ் அப்படியா? மானசரோவர். எஸ், அதுதான் ஒன் ட்ரீமா? டெஃபினெட்லி. ஏதாவது பிளான் இருக்கா போறதுக்கு? என் மைண்ட்ல தான் இருக்கு. ஆனா Mindல இன்னும் தான் இருக்கு. மேனிஃபெஸ்டேஷன்ல இன்னும் அதுக்கான அமைப்பு வரல. பட் சூன் Okay. ஹோப்ஃபுல்லி வரும் வரும், மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுவும் நடக்கும். எப்படி நீங்க இங்க டான்ஸ் ஸ்கூல், எப்படி நீங்க கனடா வந்தீங்களோ, எப்படி டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சீங்களோ, அதுவும் நடக்கும். தேங்க்யூ சோ மச். இட்ஸ் சோ கைண்ட் ஆஃப் யூ. இந்த மாதிரி கைண்ட் வேர்ட்ஸ் நம்ம மீட் பண்ற எல்லாருமே வந்து I ஜென்யூனா know. கைண்டா ஷேர் பண்ணும்போது that itself is a big blessing. I know. Yeah, right? I know. Seriously. But actually, I'm so lucky in one thing, Vidya. I could tell you, like, actually, நீங்க வந்து 61 guest number 61. Oh wow. 7 is a nice number. Yeah, so in the 61 guests, நான் இப்ப பாட்காஸ்ட் பண்ணவங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல லைக் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துல யாருக்கோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நல்ல ஒரு சோல். நான் இப்ப பண்ண எல்லா கெஸ்டுமே ஐ குட் சே லைக் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயங்கள் நான் கத்துட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு இது வந்து ஐ திங்க் யூனிவர்ஸ் இட் ஷோஸ் மீ திஸ் பாத்வே டு மீட் சோ மெனி பீப்புள் இன் மை லைஃப் நினைக்கிறேன். வெரி ட்ரூ ரேகா. நமக்கு தெரியாத நிறைய மிஸ்டீரியஸ் வேஸ்ல வந்து நம்மளை சுத்தி யூனோ திங்ஸ் கீப் ஒர்க்கிங் ஆன், திங்ஸ் கீப்ஸ் அன்ஃபோல்டிங். கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்து கொஞ்சம் கவனிச்சோம்னா மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்சஸ் தான் எல்லாமே. கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன். பட் ஐ டோன்ட் திங்க் ஐம் கோயிங் டு லீவ் திஸ். இனிமேல் கொஞ்சம் you are meant to do this. நீங்க you are so natural ரேகா. it feels like you are meant to do this. நீங்க பண்ணலனாலும் யூனிவர்ஸ் உங்களை விடாதுன்னு நினைக்கிறேன். என்னோட சன்னாலதான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறதே. சீரியஸாவே என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்றதே he is only person who really motivates. எல்லா விஷயத்திலயுமே நான் பண்றதுக்கு அவனாலதான். So nice. Lucky to have children in this generation. They are so smart. Yeah. I'm so lucky, and my husband is also very supportive. Very nice. இப்ப கூட எல்லாம் டின்னர் எல்லாம் பண்ணிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்கேன் நானு. So we have certain work to do at home, இல்ல? கண்டிப்பா. Whatever it is. சரி, ஓகே. சரி, ஒரு ஃபைனல் क्वेश्चन நான் எல்லா கெஸ்ட் கிட்டயும் கேக்குற அதே क्वेश्चन தான். ஓகேவா? உங்களோட லைஃப் ஜேர்னில வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன சொல்வீங்க? See, லைஃப்ல வந்து அன்சர்டனிட்டிஸ் எப்பவுமே இருக்கும். ஓகே, எப்போ யாருக்குமே இட் அப்ளைஸ் டு எவ்ரிபடி. நம்ம வி ஆல் திங்க் வி ஆர் த மெயின் கேரக்டர்ஸ் ஆஃப் அவர் ஓன் லைஃப். நமக்கு நம்மளை பத்தி மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம வந்து மற்ற எல்லாருமே வந்து சைட் கேரக்டர்ஸாக தான் பார்ப்போம். பட் ஆனஸ்ட்லி நம்ம கோ த்ரூ பண்ணுற அதே ஸ்ட்ரகிள்ஸ் தான் எவ்ரிபடி கோ த்ரூ, ரைட்? வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ் தட் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு ஸ்ட்ரகிள்ஸில் சிக்கி போயிடாதீங்க. அலவ் இட் டு மூவ் ஆன். இஃப் யூ ஜஸ்ட் ஸ்டெப் அ லிட்டில் பிட், ஒன் ஸ்டெப் பேக்வேர்டு எடுத்து ஒரு பைஸ்டாண்டராக என்னதான் இது அப்படின்னு வெறும் அப்சர்வராக மட்டும் நம்ம இருந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னா நேச்சுரலி அது தானாக வந்து அன்ரவல் ஆகி அது பாட்டில் யூனோ இட் ஆட்டோமேட்டிக்லி ஸ்மூத்தன் இட் செல்ஃப் அவுட். நமக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் நேச்சுரலாகவே க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த சொல்யூஷன் வரத்துக்கும் இந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆனதுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பீரியட் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த பீரியட்ல நம்ம வந்து யோசிச்சு 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 ஏன் 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 அப்படின்னு ஸ்ட்ரெஸ் நம்ம ஜாஸ்தியாகி ஆல்ரெடி இருக்கிற மார்டல் லைஃபை நம்ம இன்னும் மார்டலா வந்து அதை கொண்டு அது ரொம்ப வரதுக்கான கரெக்ட். முயற்சியில தான் இறங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ ஐ அது வுட் ரொம்ப ஜஸ்ட் ரொம்ப சே கரெக்ட். கரெக்ட், ஆமா. ஸோ ஐ வுட் ஜஸ்ட் சே சி ஹாவ் சம் ஃபெய்த் அண்ட் எல்லா விஷயத்தையுமே வந்து அன்பயாஸ்டா இது பெட்டரு, இது கரெக்டு, இது தப்பு, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு அந்த வேறுபாடோட பார்க்காம அது எப்படி இருக்கோ அதை அப்படி பார்க்கறதுக்கான ஒரு முயற்சி நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா லைஃப்பில் நிறைய ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், பண்ணணும். அப்சர்வ் பண்ணுங்க, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்சர்வ் பண்ணுங்க, ஆக்டிவ் லிசனராக இருங்க. நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச அதே விஷயத்தை தான் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம இதை எப்போ ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு புது விஷயம், புது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எனக்கு வயசாச்சு, நான் இப்படி, நான் அப்படி அப்படின்ட்டு நம்மளை பற்றி முதல்ல லெட் டவுனாக யாருமே யோசிக்காதீங்க. டசன்ட் மேட்டர் ஹவ் யுவர் பாடி லுக்ஸ், ஹவ் யுவர் மைண்ட் ஃபீல்ஸ், இட் யா டசன்ட் யா மேட்டர். நம்ம எல்லாருமே வந்து ப்ரெஷியஸ் யுனிக் கிஃப்ட் ஆன் திஸ் பிளானட். நம்ம எல்லாருமே பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் அ நேச்சுரல் எவல்யூஷன். இவ்வளோ 1000 வருஷம் நடந்த ஒரு எவல்யூஷனோட பியூட்டிஃபுல் ரிசல்ட் தான் நம்மளோட இந்த உடம்பு, மைண்ட் எல்லாமே. ஸோ செரிஷ் பண்ணுங்க, இந்த அருமையான உலகத்தை என்ஜாய் பண்ணுங்க. லுக் அட் த பியூட்டி இன் இட். ஹேட் பண்ணாதீங்க. பி கைண்ட், பி லவ்விங் வித் ஈச் அதர். தட்ஸ் pretty much what I would say. அண்ட் குழந்தைங்களுக்கு தே ஆர் தி ஃபியூச்சர் ஆஃப் திஸ் பிளானட். குழந்தைங்கள கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் எல்லாருமே சேர்த்தணும் அப்படிங்கிறது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தட் ஆக்சுவலி மேக்ஸ் அ ட்ரெமெண்டஸ் டிஃப்ரென்ஸ் இன் தியர் லைஃப். அவங்க வந்து பெருசாகும்போது அவங்க வாழ்க்கையில் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு நாளே அவங்க பார்க்காம இருப்பாங்க. அதுக்கு நம்மளால் இன்றைக்கே ஒர்க் பண்ண முடியும். ஸோ let us create human being who only see laughter and happiness and joy in things and everything. ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக போடலாம். அண்ட் ஆஸ் அ வித்யா, என்கிட்ட யார் வந்தாலும் அதுக்கான ஹெல்ப் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே, ஓ ஸோ சோ தட்ஸ் ஸ்வீட். வாட் ஐ வுட் லைக் டு தட்ஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே. ஐ எம் என்ன சொல்றது, ஸோ டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் அண்ட் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். Great, great. Well said. Yeah, that's true. Right? கண்டிப்பா. Okay. Thank you so much, Vidya. Thank you so much. நல்லா பேசுனீங்க. சூப்பரா அட்வைஸும் கொடுத்தீங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். மக்களே பாருங்க, இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா பாத்தீங்களா? கரெக்டா. நம்மளுக்கு மட்டும் ஏன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஜஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு தேர்ட் பர்சன்னா நீங்க நின்னு உங்களை பாருங்க. அந்த சுச்சுவேஷன் சொல்ற மாதிரி அந்த சுச்சுவேஷன் ஆக்சுவலி பார்த்தா நம்மளுக்கு நல்லது நடந்தா மட்டும் வந்து நம்மளுக்கு மட்டும் ஏன் கடவுளே, நம்மளுக்கு மட்டும் ஏன் கடவுளே நம்ம கேக்குறோமா? இல்ல ஏதாவது கஷ்டம் நடந்தா மட்டும் கேக்குறோம்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அந்த கஷ்டம் இப்போ ஒரு கஷ்டம் வந்தா அதுக்கப்புறம் அது கண்டிப்பா எல்லாமே மாறும்னு நினைங்க. உங்க மேல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கான்பிடன்ஸ் வைங்க. ரொம்ப கான்பிடென்ட்டா இருங்க. எதுவா இருந்தாலும் சூப்பரா லைஃப் நல்லா இருக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க, செம்மையா கிரேட்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு டெஃபினட்டா நல்லதே நடக்கும். ரைட் வித்யா? கண்டிப்பா செமையா சொன்னீங்க ரேகா. கட்டன் ரைட்டா சொல்லிட்டீங்க. Okay, thanks a lot, Vidya. Nice talking to you. Thank you so much, Rekha. Actually, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. I feel really blessed to get to know you. Thank you for your time. Thank you. Okay, bye. Thank you so much. Bye everyone.